வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் இரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். மூப்பனார் அவர்களுடைய நினைவு நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு சார். அதில் அண்ணாமலை அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைப்பான், ஒரு புரட்சி ஏற்படும் சொல்லியிருக்காரு சார். என்ன சார் இந்த ஒரு நட்பு மாற்றம்? விரிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசி விடுவோம். அது மூப்பனார் அவர்களின் நினைவு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது ஒரு கூட்டணிக்கான பிரகடனம் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து ஏற்பாடுகளை எல்லாம் செய்தவர் தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அது ஒரு நினைவு நாள் நிகழ்ச்சினா வருஷம் போன வருஷம் எப்படி நடந்துச்சு? போன வருஷம் தானே ஐயா மூப்பனார் நினைவு நாள் கொண்டாடப்பட்டது. போன வருஷம் போய் மாலை போட்டு செவனேன்னு போயிடுவாங்க இல்லையா? இந்த முறை இதை அரசியல் நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதனால்தான் நீங்கள் கவனித்து பார்த்திருந்தீர்கள் என்றால் திரு பாரிவேந்தர் அவர்களோட மகன் அங்கே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். திரு ஏசி சண்முகம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார். திரு சுதீஷ் அவர்கள் வர வேண்டும் என்பதை உறுதி செய்திருந்தார்கள். அண்டு திரு அண்ணாமலை மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டம் இருந்தது. நான் சந்திக்கிறார்னு சொல்லிட்டு நம்ம தான் பிரேக் பண்ணோம். ஸோ அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருந்த போதும் அவர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இட் இஸ் அன் அலையன்ஸ் ஈவெண்ட். ஓகேவா? அடுத்த நிகழ்ச்சி நடக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு கூட்டணி நிகழ்வு. அண்ட் அந்த கூட்டத்திலேயே பொதுக்கூட்டத்திலேயே நிதியமைச்சர் அவர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோம். இந்த அலையன்ஸு வேலை செய்யணும், எல்லாரும் அதுக்கான வேலையை செய்யுங்க, உங்களை எல்லாரும் கைகூப்பி கேட்டுக்கிறேன், இந்த அலையன்ஸ் வேலை செய்கிறதுக்கான பணிகளை நீங்கள் எல்லாரும் செய்யுங்க. சின்ன சின்ன மனக்கசப்புலாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதை நாம் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே இதற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியிலே நம்ம சொன்னோம், திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணன் எடப்பாடியை முதல்வராக்காமல் நான் தூங்க மாட்டேன் என்று சொன்னதிலிருந்தே இந்த கூட்டணிக்குள் இருந்த முரண்பாடுகள் சரி செய்யப்பட்டு விட்டன என்பதை நான் ஏன் சார் இந்த திடீர் மாற்றம்? கூப்பிட்டு சொல்லிட்டாங்க பிஜேபியில். இந்த கூட்டணிக்கு எதிராக யார் வேலை செய்தாலும் கட்சியை விட்டு வெளியேறலாம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். கட்சியில் உங்களுக்கு இடம் இல்லை. நான் சொல்கிறேன், அதை திருப்பியும் நேற்று நிதியமைச்சர் இந்த அம்மா சும்மாவே இந்த அம்மா சொல்ல வேணாம், நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாம் அதிமுகவோடு தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருந்த காலகட்டத்திலெல்லாம் அண்ணாமலை கூட்டணியை உடைத்தே தீருவேன் என்பதில் ஒற்றை காலில் நின்றவர் அண்ணாமலை. ஸோ 24 ரிசல்ட்டுக்கு பிறகு அண்ணாமலை சொல்கிறது எதுவுமே எடுபடாமல் போய்விட்டது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன என்பதை அவர்கள் தெளிவாக கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்து மத்திய உளவுத்துறையை விட்டு விசாரிக்க சொன்னோன்னே மலைத்து விட்டார்கள். இவ்வளவா? ஐயோ ஆத்தடி. அதுக்கு பிறகும் இந்த அலையன்ஸை எப்படி கெடுத்து விடுறதுன்ற வேலையை திரு அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருந்தார். சார் கூட்டணி ஆட்சி தான் சார், எடப்பாடி சிஎம் அல்லன்றதெல்லாம் அமித்ஷா முடிவு பண்ணுவார் சார், அவர் சிஎம்லாம் கிடையாது சார். அது கேட்குறாங்கண்ணா, நீ பாட்டு கூட்டணி வச்சுட்டு போயிடுவீங்க, என்ன மாற்று திட்டம்னு கேட்குறாங்கண்ணா. என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்களா அவர்கிட்ட, அண்ணா என்ன மாற்று திட்டம் அப்படின்னு. என்கிட்ட விஷன் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, திமுக தப்பு ரைட்டு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்கண்ணா. அவங்ககிட்ட என்ன நான் பதில் சொல்கிறது அப்படின்னாங்க. நீ எந்த பதிலும் சொல்லணும், முடிநிறு என்று தெளிவாக கட்சி தலைமை சொல்லிவிட்டது. அண்ட் அந்த பிஜேபி தலைவர்கள் மட்டும் கலந்து கொண்டு அவர்களது உட்கட்சி கூட்டத்திலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீண்ட நேரம் பேசியிருக்கிறார். இந்த ஒரு பேசுனது ஜென்ரலாக பேசின சப்ஜெக்ட்ஸு, அலையன்ஸு ஜெல்லாகணும், ஜெயிக்கிற வேலையை பாருங்கள், திமுக தோக்கடிக்கணும், இந்த திமுக கூட ரகசிய உறவுலாம் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கட்சி தலைமை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் தான் சொன்னீங்க, எல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க தனியாகவே நின்று நாம் ஜெயிச்சிடலான்ட்டு. ஏடிஎம்கே கூட சேர்ந்துருந்தோன்னா இன்றைக்கி ஒரு 10 எம்பியாவது இன்றைக்கி கூட்டணிக்கு இருந்திருக்கும். நீங்கள் இல்லை நாம் தனியாகவே நின்று ஜெயிச்சிடலான்னு நல்லா இருந்த கூட்டணியெல்லாம் இன்றைக்கி உடச்சி விட்டீங்க. இன்றைக்கி என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போயாவது அதிக பிரசங்கித்தனமாக எதுவும் செய்யாமல் டெல்லி தலைவர்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நீங்கள் வேலையை செய்தீர்கள் என்றால் போதும். அதாவது உங்கள் மூளைக்கு வேலை கிடையாது, நீங்கள் இனிமேல் சிந்திக்கவே வேணாம், உங்களுக்கு சுய சிந்தனையே கிடையாதுன்ட்டாங்க. உங்களுக்காக நாங்கள் சிந்திக்கிறோம், நாங்கள் சிந்தித்து சொல்வதை செய்தால் போதும் அப்படின்றத அந்த அரங்க கூட்டத்தில் தெளிவாக பலமுறை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இவர் ஒரு தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் அண்டு நிதியமைச்சராக இருக்கிறார் என்றெல்லாம் இருந்தாலும் கூட இன்னொன்று, திருமதி நிர்மலா சீதாராமனின் ஆதரவாளர் தான் திரு கே.டி. ராகவன். ஓகேவா? ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ரைட் ஹேண்ட் என்று தான் திரு கே.டி. ராகவன் அவர்களை சொல்வார்கள்.
அந்த கேடி ராகவனை காலி பண்ணதுக்கு முழு காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் என்பது தமிழக பிஜேபியிலும் தெரியுமோ எல்லோருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ராகவனை காலி பண்ணிட்டாங்களா? ராகவனை காலி பண்ண பிறகு பிரைம் மினிஸ்டரே நம்மக்கிட்ட நேரடியாக தொலைபேசியில் அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறார். தமிழகம் வந்தால் அவருடைய காரிலேயே என்னையும் ஏற்றிக்கொண்டு பயணிக்கிறார். நாம் எதுக்கு மற்ற பிஜேபி லீடர்லாம் மதிக்கணுன்ட்டு? நிர்மலா சீதாராமன்லாம் அண்ணாமலை மதித்ததே கிடையாது. இன்றைக்கி அந்த அம்மாவோட டைமு. ஆடுனிய ராஜா பாத்திய ராஜா என்று சொல்லி இப்படியே நேரடியாக அண்ணாமலைன்னு பேரை குறிப்பிடாமல் என்னென்னமோ சொன்னீங்க, கட்சி வளர்ந்துருச்சுன்னீங்க, ஒன்றும் கிடைக்கல, 0 நம்ம வாங்கின சீட்டு, மைனாரிட்டி கவர்மெண்ட் வேறு நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு சொல்லி அதிக பிரசங்கித்தனம் வேண்டாம், சொல்வதை செய்யுங்கள் என்று அந்த கூட்டத்தில் இருந்த ரூமுக்குள்ளே இருந்த எல்லாருக்குமே தெரியும் இது நமக்கு இல்லை, இது முழுக்க இது அண்ணாமலைக்கு தான் அப்படின்ட்டு. இதன் காரணமாகத்தான் இந்த அண்ணாமலையோட இந்த போக்கில் இந்த திடீர் மாற்றம். இன்னும் வந்து புரட்சி தலைவர் எடப்பாடியார் வாழ்க என்பதை மட்டும்தான் அண்ணாமலை சொல்லவில்லை இல்லையா? அதுக்கு பதிலாக அந்த முதல்வர் நாட்காலியில் உட்கார்ந்து புரட்சி பண்ண போகிறாராம். அவர் பல்வேறு புரட்சிகளை செய்ய காத்திருக்கிறார் எனது அண்ணன் எடப்பாடி அப்படின்ட்டுலாம் பேச தொடங்கியதற்கு காரணம் இதுதான். கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க, நீ வெளில போய்க்க, நிம்மதியாக விட மாட்டோம், அவ்வளோதான், சொல்கிறது கேட்டுக்கிட்டு இரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவர் அண்ணாமலை அண்ணன் எடப்பாடியார் வாழ்க அப்படின்றது. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய, ட்ராப் பண்ண வேண்டிய இன்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டால், எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் எந்த தனிநபராலும் அதிமுக பிஜேபி கூட்டணி இடையே உரசல் ஏற்படக்கூடாது அப்படின்றதில் மிக தெளிவாக பிஜேபி தலைமை இருக்கிறது. அந்த கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்று இவர்கள் நினைப்பதற்கான காரணம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கு அனுமதிக்கவே கூடாது அப்படின்றதுனால தான் இதை சொன்னாங்க. அதனால தான் எடப்பாடி வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வச்சுட்டு இதை முடிச்சுட்டு தான் அங்கே அவங்க நிகழ்ச்சிக்கு சென்றார். அண்டு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அமலாக்கத்துறை தொடர்பான சில விவரங்களையும் நிதியமைச்சரிடம் பகிர்ந்திருக்கிறார் என்றும் நமக்கு தகவல்கள் வருகின்றன. சார், இன்னொரு அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் என்னென்னா, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இப்படி மேலே இடத்துலன்னு சொல்லியிருக்காங்க, இனிமேல் நீ ஏதாவது சும்மா அப்படி ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா கூட்டணி கலைக்கிறவெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போயிட்டு அண்ணாமலை அவர்கள்ட்ட போயிட்டு நெருக்கமாக கை கொடுத்துட்டு இப்போ போயிட்டு வரேன்ப்பா அப்படின்லாம் சொன்னார். அந்த தேவை என்ன சார்? எந்த அண்ணாமலை தற்குறி எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னாரோ அந்த அண்ணாமலை எனது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லி இறங்கி வந்துட்டார். அப்புறம் அவர்கிட்ட ஏன் பகைமை பாராட்டுனா? அது ஒரு நல்ல தலைமைக்கு அழகல்ல, பெரிய மனுஷத்தனம் இல்லை, சிம்பிளாக சொன்னான். புரியுதுங்களா? அவர் எடப்பாடி பெரிய மனுஷன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஜெயிக்கிறது தான் இருக்கணும். இந்த நேரத்தில் போய் உங்களோட இந்த அற்பமான வேலையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை. நாம் தானே பேசணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்ல. இன்னொன்று, இதை விட எடப்பாடிக்கு வேறு என்னப்பா வேணும்? ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலையே இன்றைக்கி வந்து அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்பேன்னு சொல்லிட்டாரு. வேறு என்ன வேணும் எடப்பாடிக்கு? அதனால் அவ்வளோதான், அது ஒரு இயல்பான நிகழ்வு, அவ்வளோதான். கடந்து போயிட்டு இருக்கணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கோம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட நடந்திருக்கு சார். அதில் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டான விஷயங்கள் இருக்கா? ரொம்ப அது ஒரு ஜென்ரல் போஸ்டிங்ஸு, எல்லோரும் ஒழுங்காக வேலை பாருங்கள், பூத்தில் இன்னும் சில வேலைகள், பூத்துகளில் சுணக்கங்கள் இருக்குது, அந்த வேலைகள் எல்லாம் கவனம் செலுத்துங்கள், தேவையில்லாமல் இதே அங்கே பிஜேபியில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை இங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அவசியம் இல்லாமல் மீடியாவில் போய் வாயை கொடுத்து ஏதாவது மாட்டிக்காதீங்க. இந்த பிஜேபி விமர்சனம் பண்ணுறது, தனிநபர்களை குறிப்பாக அண்ணாமலை போன்றவரை விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். மீடியாக்காரங்க அப்படி தான் வம்பாக கேட்பாங்க, சார் அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்பாங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த வேலையெல்லாம் போய்ட்டு பத்திரிகையில் பதில் சொல்லிவிட்டு அலையன்ஸுக்கு சிக்கலை உருவாக்காதீங்க. இதுதான் கூட்டணி. நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, டிசம்பரில் ஒரு தாவேக்காவுக்கு போயிடுவார், இது உடஞ்ச கூட்டணிலாம். இதுதான் கூட்டணி. வேறு சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும், அதற்கான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். உங்களோட வேலை தொகுதியில் கவனம் செலுத்தி ஜெயிக்கும் வேலையை பார்க்க வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் அவர்களது மாவட்டத்தில் அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் வெற்றியை உறுதி செய்வதோடு அல்லாமல் கூடுதலாக ஒரு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றதை நான் கட்டாயமாக என்று சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அதாவது இப்போ நீங்கள் திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர்னா திருச்சி கிழக்கில் ஜெயிக்கிறதோடு இல்லாமல் கூடுதலாக ஒரு தொகுதியை ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்காத மாவட்ட செயலாளர்களின் பதவிக்கு ஆபத்து என்பதையும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எலெக்ஷன் மோடுக்கு கட்சி ரொம்ப தீவிரமாக இறங்கிடுச்சு. ஸோ வேலைகள் வேகமாக நடந்து கொண்டு இதை தாண்டி சிக்னிஃபிகண்ட்டாக எந்த விஷயமும் விவாதிக்கப்படவில்லை. திரு விஜய் வந்து தேவையில்லாமல் விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொன்ன மாதிரி நியூஸ்ல வந்திருக்கு. ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். பர்டிகுலராக திரு விஜய் அவர்களோட பெயரை கூட பழனிசாமி இந்த கூட்டத்தில் குறிப்பிடலை. யாரும் இதை பற்றி இந்த இஷ்யூவும் ரைஸ் பண்ணலை.
ஸோ ஜென்ரலாக தான் நடந்துச்சு. அண்ணாமலை கூட ஒரு பெயர் குறிப்பிட்டுலாம் எதுவும் சொல்லலை. தேவையில்லாத விமர்சனங்களை தவறுங்கள்னு தான் சொன்னார். இட் வாஸ் த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நாட் பர்டிகுலர் அபவுட் ஐதர் அண்ணாமலை ஆர் அபவுட் விஜய். சார் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க பாமக வந்து உறுதியாக வந்துட்டு அதிமுக கூட்டணியில இணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே நேற்று நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க பாமக வந்து உறுதியாக அதிமுக கூட்டணி தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி வந்திருக்கு. இல்லை, அந்த மாதிரி விவாதமே நடைபெறலப்பா. அதாவது உள்ளே இருந்து தகவல் எதுவும் கிடைக்கலன்னா இதைத்தான் பேசியிருப்பாங்கன்ட்டு விட்டத்தை பார்த்து கொண்டு ஊகத்தின் அடிப்படையில் சில செய்திகள் வேறு ஒரு இட் இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேஸ். நான் அந்த தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நமக்கு இங்கே தகவல் தெரியும், அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களிடமே பேசிய வகையில் அப்படி ஒரு விவாதம் எதுவும் நடைபெறவில்லை. ஸோ பொதுவாக மேலும் சில கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், அந்த கட்சிகளும் இங்கே வரும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய ஸ்பெசிஃபிக்காக இது அது பாமக பற்றிய பேச்செல்லாம் உள்ள எழவே இல்லை. சார் நேற்று அந்த மூப்பனார் அவர்களுடைய அந்த நினைவு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் நீங்கள் வந்து அதை என்ன சொன்னீங்க, ஒரு கட்சி நிகழ்ச்சி மாதிரி எல்லாரும் வந்து ஒன்றா சேர்றாங்க அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. ஆனால் அதில் டிடிவி தினகரன் அவர்களே இடம்பெறலையே சார். சார் இதுக்கு நடுவுலங்க சார் டிடிவி தினகரன் கிட்ட என்டிஏ கூட்டணியில தான் இருக்கீங்களா அப்படி கேட்டதுக்கு அதை நயினார் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரெண்டையும் இங்கே சேர்த்து தான் பார்க்கணும். புரிஞ்சுக்குங்க, பெரிய கூட்டணியை அதுவும் தேர்தல் கூட்டணியை அமைப்பது என்பது அத்தனை எளிது கிடையாது. ஓகேவா? ஒரு கூட்டணின்னு சொன்னோன்னா லொடுக்குன்னு வாங்க எல்லாரும் போவோம், போய் தேர்தலில் போட்டுடுவோம் அப்படின்ட்டுலாம் அது அமைஞ்சிடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் கடந்து உரசல்கள், மோதல்கள், தனிநபர்கள், ஈகோக்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு தான் இறுதியாக அந்த அலையன்ஸு ஒரு வடிவத்துக்கு வரும். நேற்றைய மூப்பனார் நினைவு நிகழ்ச்சி வந்து அதற்கான ஒரு தொடக்கமாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் திரு சுதீஷ் பங்கேற்றதை நான் பார்க்க வேண்டும். இதர கூட்டணி கட்சி, இது ஐஜேகே கட்சி, இவங்க ஏசி சண்முகம் கட்சி, இவர்கள் எல்லாம் பங்கேற்றதை நம்ம அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். அந்த பின்னணியில் தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காததையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். திரு தினகரன் அவர்களுக்கு மன வருத்தம் இருக்கிறது என்பதை திரு தினகரன் அவர்கள் நீங்கள் நயினார்கிட்ட தாங்க கேட்கணும், நான் என்டிஏல இருக்கேனா அப்படின்ட்டு சொல்கிறதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ரைட்டா? டிடிவி தினகரன் அங்கே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். சரியா? உங்களுக்கு நீங்கள் கூட்டணியிலே இல்லாத தேமுதிகவெல்லாம் கூட்டணி நீங்கள் மேடையில் உட்கார வைக்கிறீங்க. கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி வச்சு நடத்துகிறார் அவர் தினகரன், அமமுகன்னு. அவரை நீங்கள் அங்கே இதில் சேர்க்காமல் இருக்கிறதுன்றது இது சரியல்ல, இல்லையா? ஸோ ஏதோ ஒரு சிக்கல் அதில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இது எல்லாமே சரி செய்யப்படும். ஓகேவா? நேற்று திருமதி சசிகலா விடுத்த அறிக்கை பற்றி நம்ம விரிவாக பேசணும். அது இந்த டிடிவி தினகரன் உள்ளபடியே மேடையில் இருந்திருக்க வேண்டும். அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது என்றதனால் தான் அவர் நேற்று அந்த மேடையில் இல்லை. இது எல்லாமே தேர்தலுக்குள் சரி செய்யப்படும். அதை பிஜேபி உறுதி செய்யும். அதிமுக தலைவர்களும் அதை உறுதி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த சிக்கல் இன்றைக்கி நீடிக்குதான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீடிக்குது. டிடிவி தினகரன், திரு பன்னீர்செல்வம் மற்றும் திருமதி சசிகலா ஆகியோரெல்லாம் இதே போல் ஒரே மேடையில் ஏற்றுவதற்கு சிக்கல் இன்னும் நீடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி ஒரு மாநாடு அறிவிச்சிருந்தார், ஞாபகம் இருக்கா? மதுரையில் நடத்துவேன்ட்டு ஒன்று சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கா? இப்போ செப்டம்பர் 1 என்னைக்கு? நாளைக்கு. அப்போ செப்டம்பர் 1 மாநாட்டுக்கு என்றைக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்கணும்? ஒரு மாதத்துக்கு முன்னாடியாவது. இன்றைக்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கார், மாநாடு ஒத்தி வைக்கப்படுகிறது. மாநாடு நடத்தலாம். என்ன பேசுவீங்க மாநாட்டில்? புதிய அமைப்பு தொடங்க போகிறோம் என்று அறிவிப்பு வரப்போகிறதுன்றலாம் அன்றைக்கி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? திமுக தலைவரை போய் வீட்டில் சந்திச்சுட்டு வந்த பிறகு தான் அந்த அறிவிப்பு, மாநாடு அறிவிப்புலாம் வந்துச்சு. ரைட்டா? ஸோ குழப்பம், அது தள்ளி போட்டாச்சு மாநாடை. தனி கட்சி ஐடியாவும் ட்ராப்டு. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் ஐடியா இல்லை. ஓகேவா? அவரும் இந்த ஃபோல்டுக்குள்ளே வந்துடுவார். அவரை கொண்டு வந்துடுற மூடில் தான் பிஜேபி தலைமை இருக்கிறது. இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். ஒரு வலிமையான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் இந்த நேரத்தில் சொல்லலாம். டிஃப்ரென்சஸ் இருக்குது. இட் வில் டேக் சம் டைம், பட் இட் வில் பி அயர்ன்ட் அவுட். எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு தான் அவங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் மோடியை சந்திக்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். ஆனால் வந்து சந்திக்க முடியல. அதுக்கு யார் ஏற்பாடு பண்ணியிருக்கணும்னா இங்கே இருக்க தலைவர்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அவருக்கும் மெசேஜ் பண்ணலாம் ஃபோனை எடுத்து காட்டினார். அப்படி இருக்கும்போது அது நடக்கலை. அதுக்கு வந்து ஒரு காரணமாக சொல்லப்பட்டது என்னென்னா திரு இபிஎஸ்க்கு பிடிக்கல அப்படின்றது. பட் அதை தாண்டி சார் திரு நயினாருக்கும் திரு ஓபிஎஸ்க்கும் ஏற்கனவே இருந்த ஒரு பழைய பகையினால தான் ஓபிஎஸ் வந்து மோடியை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படலை. அந்த அவர் கேட்டிருந்தார் இல்லையா ஒரு ரிக்வஸ்ட்டு, அதுக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சார். சார் அது என்ன கதைன்றதை நான் சொல்கிறேன் சார். அதாவது 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க சார். அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நெல்லை தொகுதியில் நயினா நாகேந்திரன் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்போயே அவருக்கு வந்து மின்சாரம் அப்புறம் போக்குவரத்து துறையில் அமைச்சர் பதவி தராங்க.
இது வந்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து பிடிக்கல. இவர் பாட்டு வந்தாப்புல அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, நம்ம செல்வாக்கு என்ன, நம்மளும் வந்துட்டு ஒரு முக்குலத்தவர், அவர் 2 பேரும் ஒரே கேஸ்ட்ல என்ன நம்மளை காட்டி இவர் வளர்ந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகை இருந்த மாதிரி செய்தி ஊடகங்களை சொல்றாங்க சார். அதுக்கப்புறம் வந்துட்டு டான்சி ஸ்கேம்ல ஜெயலலிதா வந்து உள்ள போறாங்க, சிறை செல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இது முதலமைச்சர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் பதவி வந்து பறிக்கப்படுது சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஓரம் கட்டப்படுது. ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்துட்டு சசிகலா அவர்களும் தினகரன் அவர்கள்லாம் ஹெல்ப் பண்ணி தான் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஓரம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது சார். இதுதான் உண்மையான காரணமா சார் அதிமுகல பன்னீர்செல்வம் அவர்களை சேர்க்காததுக்கு? இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் தான் வந்து ஓபிஎஸும் அதுக்கப்புறம் டிடிவி தினகரனும் தள்ளி வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க சார். இது போன்ற கதைகளை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் யாரும் யார் கூடவுமே சேர முடியாது. ஓகேவா? 30 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது இன்னொருத்தனை ஏதாவது விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாங்க. இது மாதிரி 100 கதைகள் இருக்கும். நிதிஷ் சொல்கிறதும் காரணமாக இருக்கலாம், நான் அதை மறுக்கவில்லை. திரு பன்னீர்செல்வம், திரு நயினார் நாகேந்திரன் ஆகிய இருவருமே மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் கூடுதல் முரண்களுக்கு காரணமாக இருக்கும் என்பதையும் நாம் மறுக்க முடியாது. ஸோ இந்த சூழ்நிலையில் இதை பெரிதுபடுத்தி இப்படியே வாக்குகள் பிரிவதை நீங்கள் அனுமதித்தால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் வழிவகை செய்வீர்கள் என்பதை 2 தலைவர்களுமே புரிந்து கொள்வார்கள், அல்லது டெல்லி தலைமை புரிய வைக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் சொல்கிற ஆங்கிள்லாம் நிச்சயமாக இருக்கும். 25 இயர்ஸ் ஆயிடுச்சுப்பா. அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு துரோகம், மன்னிக்க முடியாதுன்ட்டு வச்சுக்கிட்டாலும் இன்றைக்கி அந்த பகை முக்கியமாக, ஆட்சிக்கு வர்றது முக்கியமா, அதை திங்க் பண்ணோம்ல. அரசியலில் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு விரைவில் புரியும். இப்போ நிதிஷ் கேட்ட மாதிரி அண்ணாமலை சமாதானம் ஆகிட்டாரு. இபிஎஸ்க்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஒரு பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து போறாரு இல்லைங்க சார். அது அட் த எண்ட் ஆஃப் த டே அனைவரும் ஒன்றிணைந்தால் எல்லாருக்குமே உயர்வு தான் அது. அதை மாதிரி இந்த விவகாரத்துலேயும் இவங்க தலையிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணால் மட்டும்தானே சார் இவங்க ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்க முடியும். 100% இதெல்லாம் சரி செய்யப்படும் மாதிரி இன்னும் அவகாசம் இருக்குது, 6 மாதம் இருக்குது. அதனால் இதெல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் கூட்டணியை உருவாக்கணும், புரியுதா? யார் வந்தாலும் பரவாயில்ல, அவன் மட்டும் வந்தால் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ சிக்கல்கள் இந்தியா பூரா இருக்குது இந்த சிக்கல். அதெல்லாம் சரி பண்ணி தான் அரசியல் நடக்கும். இன்றைக்கி இது பெருசாக பார்க்குறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சரி செய்யப்பட்டு விடும் என்று நான் நம்புகிறேன். நான் சொன்னது போல் ஒரு வலிமையான கூட்டணியாக அதிமுக கூட்டணி உருவாகி கொண்டிருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிக்கிட்டு இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றைய மூப்பனார் நிகழ்ச்சி ஒரு இண்டிகேஷன். இதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி எலெக்ஷன் இருக்கிறதுல ஒரு ஃபார்மிடபிள் கம்பைனாக இந்த கம்பெனி உருவாயிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிபி விவகாரம். இப்போ அடுத்த டிஜிபி யாருன்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்துருச்சாங்க சார். இன்று மதியம் 2:30 to 3 மணி அளவில் திரு வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்கிறார். அதற்கான அரசாணை இன்னும் வெளியிடப்படவில்லை. 3 மணிக்கு மேல் ராகு காலம் தொடங்குகிறது என்பதால் 2:30 to 3 அந்த கையெழுத்து போடும் நிகழ்ச்சி என்று டிஜிபி அலுவலகத்தில் நாம் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற நேரம் இது நடந்து முடிந்திருக்கும். ஸோ ஒரு பொறுப்பு டிஜிபியாக தான் திரு வெங்கட்ராமன் அவர்கள் பதவியேற்கிறார். வெங்கட்ராமனைத்தான் பொறுப்பு டிஜிபியாக போடுவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். இதுக்கு முதல்வர் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. உள்துறை செயலாளர் கையெழுத்து போட்டு விடுறாரு. நாளைக்கு கோர்ட்டில் போய் அவர் தானே பதில் சொல்ல போகிறாரு. மாட்ட போகிறாங்க, மாட்டட்டும். அதனால் இன்னொன்று, திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு இன்றைக்கி பிற்பகல் வரைக்கும் பதவிக்காலம் இருக்குல்ல, இன்றைக்கி மாலை வரைக்கும் இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி மாலை கூட அவர் பதவியை ஒப்படைத்து விட்டு செல்லலாம். ஸோ வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக இன்று பதவியேற்க இருக்கிறார். அதுக்கான அரசு ஆணை, அதுக்கும் நல்ல நேரம் பார்ப்பாங்க. இன்றைக்கி எதுக்கு ராகு காலம்லாம் 12:30 ராகு காலம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் பார்த்து உடனடியாக அதை போட்டு பதவியேற்பு விழா இன்று நடைபெறுவதற்கு போறியா பண்ணி நம்மளாம் எங்கன்னா கூப்பிடல சார். ஓகே, அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சார். வரும் அவ்வளோ பெரிய ஆள் ஆகலாம்ப்பா. இப்போ தானே மீடியாவில் சேர்ந்துருக்க, எல்லாம் ஆகலாம். அதுக்கான காலம் வரும். டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு வந்து ஃபேர்வெல் பண்ணாங்க சார். பெரிய அதிகாரிகளும் போயிட்டு அவர் பற்றின நினைவுகளை பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி பகிர்ந்துக்கும் போது திரு அருண் அவர்கள் பேசுனது சர்ச்சையாயிருக்கு சார். என்ன சர்ச்சையாச்சு? ஆளே சர்ச்சையான ஆள், என்ன சர்ச்சை சொல்லுங்கள். அதான் அவரை பற்றி பேசுகிறதுக்கு 1000 விஷயம் இருக்கலாம். நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு என்னென்னலாம் சொல்லியிருக்கலாம். பட் ஏன் வந்து திரு அருண் அவர்கள் வந்து திரு சங்கர் ஜிவால் ஆட்சி மாற்றத்தின் போது சைட்லைன் பண்ணப்பட்டாரு அப்படின்ற ஒரு விவகாரத்தை சொல்லியிருக்காரு. சோஷியல் மீடியாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் விவகாரத்தை எதுக்கு பேச வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதிகாரிகள் வந்து இதை மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு அலவுட் இல்லைன்னு சொல்கிறாங்க சார். After that, the change of the government came in 2011. Jiwal sir was kept at distance, sent far away. He was in Erode as STF. IG, then he promoted, he was ADGP, STF there. Almost in the full 10 years, he suffered the shunting.
I think he's the only officer, entire 10 years he was not recognized properly, but he never gripping about it. I never seen him gripping about it. He took it very sportively. பேசக்கூடாது, பேச மாட்டார்கள். இன்னொன்று, எந்த அதிகாரியும் இது போன்ற விவகாரங்களை பொதுவெளியில் பேசவே மாட்டார்கள். ரூமுக்குள்ளே பேசுவாங்க, 1000 பேசுவாங்க, ஆனால் பொதுவெளியில் மேடையில் இப்படியெல்லாம் பேசவே மாட்டார்கள். நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதிகாரிகளின் ஆட்சி இது என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் மனசில் நம்ம தானே ரூலர் என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள், நீங்கள் ஒரு நாய்க்கு வந்து புலி வேஷம் போட்டு விட்டு பழகிட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து நம்ம புலி தான் போல இருக்குன்னு நாய் நினைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அதிகாரிகளுக்கு 4.5 வருஷமாக ஒரு பொம்மை முதல்வரின் கீழ் அதிகாரிகளாக இருந்ததும் உண்மையிலே நமக்கு தான் அதிகாரன்ற எண்ணம் வந்துவிட்டதோட நீட்சி தான் திரு அருண் அவர்கள் இப்படி பேசியது. நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு அதிகாரி மேடையில் இது மாதிரிலாம் பேசுவார் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ ஆட்சி மாற்றத்தின் காரணமாக 10 வருஷமாக சங்கர்ஜிவால் சாருக்கு நல்ல பதவி கொடுக்கவில்லை என்று திரு அருண் அவர்கள் சொன்னார். ஏன் கொடுக்கவில்லை என்பதை அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார். அதை நான் சொல்கிறேன். 2 முதலமைச்சர்களும் தவிர்த்திருக்காங்க சார், செல்வி ஜெயலலிதா, திரு எடப்பாடி. ஏன் தவிர்த்தாங்கன்றதை சொல்கிறேன். 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலகட்டத்தில் தான் சட்டவிரோத ஒட்டுக்கேட்பு என்பது ரொம்ப அதிகமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உளவுத்துறை தலைவராக இருந்த திரு ஜாஃபர் சேட் அவர்கள் மீது கருணாநிதி மிகவும் பிரியமாக இருந்ததற்கு காரணம், எல்லா தகவலையும் இவன் எப்படி கரெக்டாக முன்கூட்டியே சொல்கிறான் என்று அவர் மீது ரொம்ப அதீத நம்பிக்கையாகி ஜாஃபரை கூப்பிடியா அப்படின்னார். எது எடுத்தாலும் ஜாஃபரை கூப்பிடியான்றார். அவரும் சட்டவிரோதமாக ஒட்டு கேட்கிறார் என்பது ஒரு கட்டத்தில் கருணாநிதிக்கு தெரிந்து அவரை ஒட்டு கேட்க சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் இது எந்த அளவுக்கு செல்கிறது என்றால், கருணாநிதி அவர்களின் மனைவி திருமதி ராஜாத்தி அம்மாளின் ஃபோனையே ஒட்டு கேட்க சொல்கிறார் கருணாநிதி. ஒட்டு கேட்ட உடனே அந்த அம்மா அப்படி திட்டுகிறார் கருணாநிதி. எல்லாத்தையும் அந்த வீட்டுக்கே கொடுக்குறான் என்று திட்டியதை கருணாநிதி காதில் கேட்டு 10 நாட்களுக்கு அந்த வீட்டுக்கே செல்லவில்லை. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கிறது. இப்படி ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனையே கடித்தது போல் இவங்க ஃபோனை ஒட்டு கேட்டு அவங்க ஃபோனை ஒட்டு கேட்டு ஜெயலலிதா ஃபோனை ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக, அதாவது ஜாஃபர் தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுனாலும் உண்மையிலேயே ஒட்டு கேட்குற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை 5 ஆண்டுகளாக செய்தது இந்த சங்கர்ஜிவால். ஜாஃபர் சேட்டு உளவுத்துறையின் ஐஜி, சங்கர்ஜிவால் உள்நாட்டு பாதுகாப்பின் ஐஜி. பக்கத்து ரூமில் 2 பேர் இருப்பாங்க, நகமும் சதையும் போல. ஜாஃபர் சேட்டு செய்த அத்தனை தில்லுமுள்ளுகளுக்கும் சங்கர்ஜிவால் கூட்டாளி. ஜாஃபர் A1னா சங்கர்ஜிவால் A2. ஸோ இதன் காரணமாக தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேலையாக ஜாஃபர் சேட்டு மீது தான் எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்டார். அந்த ஜாஃபர் சேட்டு மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் புகார்தாரர் நான் தான். ஸோ அவர் மேலே அலிகேஷன் இருந்துச்சு. ஜாஃபர் சேட்டை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மண்டபம் அகதிகள் முகாம் காவல் நிலையத்திற்கான கூடுதல் டிஜிபியாக அவரை நியமித்து சஸ்பெண்ட் செய்து 5 ஆண்டுகளுக்கு நல்ல பதவியை கொடுக்கவில்லை. அப்போது அதற்கு பிறகு 2016 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. வந்துட்டு ஒரு சில மாதங்களில் செல்வி ஜெயலலிதா இறந்து விட்டார். திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகிறார். ஜிவால் என்னென்னா, ஜிவால் போய் அப்போது ஏடிஎம்கேல யார்கிட்டையும் லாபி பண்ணல, ஜாஃபர் சேட்டை ஆனால் போய் லாபி பண்ணி எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சு எப்படியாவது கையில் காலில் விழுந்து அவரை இந்த ட்ரைனிங் இந்த மாதிரி ஒரு பதவியிலே போட்டிருந்தாங்க. கையில் காலில் விழுந்து நீங்கள் என்னை நீங்கள் நல்ல பதவிக்கு நியமிச்சிங்கன்னா நான் அதிமுக அரசுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து, நீங்கள் என்னை சிபிசிஐடிக்கு டிஜிபி ஆக்கினீர்கள் என்றால் ஜெகதரட்சகனையும் மா சுப்பிரமணியத்தையும் கைது செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து, அந்த அடிப்படையில் தான் ட்ரைனிங்கில் இருந்த ஜாஃபர் சேட்டை தூக்கி சிபிசிஐடி டிஜிபியாக போடுறாரு. அங்கேயும் போய் ஒரு ஹவாலா ஏஜென்ட் கைது பண்ணும்போது ஒரு திருகல் வேலையை ஜாஃபர் சேட்டு பார்த்ததுனால மத்திய அரசின் பரிந்துரையின் காரணமாக ஜாஃபர் சேட்டு அங்கிருந்து மாற்றப்பட்டார். கடைசியில் இதே மாதிரி ஜிவால் மாதிரியே சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆக இருந்த அந்த சூழ்நிலையில் நான் மத்திய அரசுக்கு புகார்லாம் அனுப்பி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக தான் சங்கர் ஜிவாலை 10 ஆண்டுகள் அதிமுக அரசு கிட்டவே சேர்க்கவில்லை. அப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததும் இவரை ஒன்றும் ரொம்ப ஒரு அரிதிலும் அரிதான மாணிக்கம் என்றெல்லாம் அழைத்து இவர்களை இங்கே நியமிக்கவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் சங்கர் ஜிவால், பிரவீன் கணேஷ், சபரீசன் எல்லாரும் வீக்கெண்டு பார்ட்டியில் ஒன்றாக மது அருந்துவார்கள். இவர்கள் எல்லாம் இதுதான் பழக்க வழக்கம். இந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் திமுக அரசு பொறுப்பேற்றதும் முதலில் சங்கர் ஜிவாலை கொண்டு வந்து சென்னை மாநகர ஆணையராக நியமித்து அதுக்கப்புறம் HOPF-ஆக நியமித்தது இந்த பின்புலம்தான். உலகத்தில் யாருமே பார்த்திட முடியாத அரிதான ஒரு அதிகாரி என்பதற்காகலாம் இவரை கொண்டு வந்து இங்கே நியமிக்கல. புரியுதா? டிஜிபி பதவிக்கு ஒரு 3-4 பேர் தான் பேனலில் இருப்பாங்க. அதில் இவர் திமுக அதிகாரின்றதை தான் நியமித்தார். இதை ஒரு பெருமையான தகுதியாக
மேடையில் பேசுகிறார் என்றால் அருணுக்கெல்லாம் எவ்வளவு ஆணவம் இருக்கும். இன்னொன்று, இந்த அதிகாரிகள்லாம் எவ்வளோ உறுதியாக நம்புகிறாங்க தெரியுதா? திருப்பி திமுக ஆட்சி வந்துடும்னு கட்சிக்காரங்க மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொய்யை அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பேப்பரில் கணக்கு போடுறது, திமுக கூட்டணி உறுதியாக இருக்குது. 21 இருந்த அந்த கூட்டணி கூட அதிமுக இப்போ இல்லை, தேமுதிக இல்லை, பாமக உடஞ்சி கிடக்கு, அவங்க கூட கூட்டணியில் இல்லை. சரி, அப்போ வாங்கின அதே ஓட்டை ஏடிஎம்கே வாங்குவாங்கன்னு பார்த்தா புதுசாக விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வேறு ஓட்டை பிரிக்க போகிறாரு. அப்போ 100% டிஎம்கே கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னு பேப்பர்லேயே கணக்கு போட்டுட்ருக்காங்க. ஏன்டா டே, 6 கோடி ஜனங்க என்ன அவ்வளோ முட்டாளா? ஒரு ஆட்சியை தூக்கி எறியணும்னு நினச்சா பிரிஞ்சு போகிற ஒரு ஓட்டை பிரிக்கிற கட்சியை ஓட்டு போடுவாங்க? யாருக்கு ஓட்டு போட்டால் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகுன்றது கூட தெரியாத முட்டாள்களாக அந்த 6 கோடி பேர் வாக்காளர்கள். ஆனால் இவங்க என்ன கணக்கு போட்டுட்ருக்காங்க தெரியுதா? தேர்தலில் கணிப்பாங்களே சார், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா 234 தொகுதியில் 200 தொகுதி திமுக ஜெயிக்குதா சார். அப்படி சொல்கிறாங்க. இவங்களும் பேப்பரில் எழுதி பார்த்துக்கிட்டு இதை நம்பிக்கிறாங்கப்பா. டெய்லி 200 திமுக கண்டிப்பாக ஜெயிக்குது என்று உள்ளபடியே அந்த அதிகாரிகள் நம்புகிறார்கள். அப்படி இவர்கள் அதை நம்பாவிட்டால் ஒரு மேடையில் வந்து அரசியல் பேசுகிற ஒரு அதிகாரி, அதுவும் ஒரு அதிகாரியோட பிரிவு உபச்சார விழாவில் போய் பேசக்கூடிய விஷயமா அது? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துல வேற தேர்தல் வரப்போகுது, ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு அவர் ஒருவேளை நினைச்சிருந்தாருன்னா ஒரு சிறு டவுட் இருந்திருந்தா கூட இப்படி பேசியிருக்க மாட்டாரு. என்னங்க சார்? ஏன்னா ஒருவேளை அதிமுக வந்துச்சுன்னா இந்த பேச்சின் காரணமாகவே அவர் சைட்லைன் பண்ணப்பட்ட ஜெயிலுக்கு போறாருமா. அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா இவர் பண்ண ஃபேக் என்கவுண்டரு, சிசிபியில் பண்ண தில்லுமுள்ளுகள் அத்தனைக்கும் சேர்த்து அருண் சிறை செல்ல போகிறார். சந்தேகமே வேண்டாம். பினாமி பேரில், கௌதம் பேர்லையும், அரவிந்த் ரெட்டி பேர்லையும் இவர் வாங்கி போட்டிருக்கிற சொத்துக்கள் எல்லாம் மத்திய அரசு விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு அவர். அம்பத்தூர் வானகரம் என்று இவர் வாங்கி போட்டுள்ள சொத்துக்களோட விவரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது இப்படியே போயிடாது. இவர் பண்ண அந்த டபுள் என்கவுண்டரு, திருவேங்கட என்கவுண்டரு, இது போல் இந்த ஃபேக் என்கவுண்டரு, இந்த காக்கத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரு, வரிசையாக எந்த பின்னணியில் இந்த என்கவுண்டர்கள் நடந்தது, போலி என்கவுண்டர்கள் நடந்தது என்பதை விசாரிச்சாருன்னா இப்போ அருண் 100% ஜெயிலுக்கு போகிறாரு. ஆனால் மனசளவில் நம்புகிறாங்க. அது மட்டும் அல்லாமல் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் வானத்தை வில்லா வளைச்சிட்டேன். இந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் சரி எல்லாரும் வாழ்த்தி தான் வழக்கம் போல் பேசுவார்கள். நான் இன்று வாழ்த்தி பேசுகிறேன். தமிழக காவல்துறையின் கரும்புள்ளியாக இருந்தவர் திரு சங்கர் ஜிவால். இவரை போல ஒரு ஒஸ்ட் டிஜிபியை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. இவரது காலகட்டத்தில் தான் காவல்துறையில் ஒழுங்கீனம் அதிகரித்தது. இந்த மாதிரி தமிழக காவல்துறை வரலாற்றிலேயே இந்த மாதிரி அதிகாரிகள் ரீல்ஸ் போட எந்த டிஜிபி அனுமதிச்சது கிடையாது. நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே, யாரோ ஒரு அதிகாரி சொன்னாங்கன்ட்டு இது மாதிரிலாம் அலெக்சாண்டர் இருக்கும்போதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா தலைகளை கட்டி தொங்க விட்டுருப்பாருன்னு சொன்னீங்களா, அதுதான் காவல்துறை. இன்றைக்கி இது முடிஞ்சவொடனே இன்னொரு பப்ளிசிட்டி பைத்தியம் ஒன்று புதிதாக ஒன்று உருவாகி இருக்கிறது. ராமநாதபுரம் எஸ்பி சண்டீஷ்னு அவரும் ட்ரோன் கேமராலாம் ஷாட் வச்சு பயங்கரமான மியூசிக்லாம் போட்டு இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறதுன்னு இப்படி தான் ஆரம்பிக்கும். நாங்கள் ஏதோ படம் ட்ரெய்லர் நினச்சி சார். உண்மையான எஸ்பி பார்த்தாலே இந்த பப்ளிசிட்டி பைத்தியம் எல்லாருக்கும் எப்படி பரவுது தெரியுதா? இது நல்லதல்ல. இதையெல்லாம் அனுமதித்து கொண்டிருந்ததனால்தான் சங்கர் ஜிவால் இந்த தமிழக காவல்துறையின் கரும்புள்ளி என்று நான் சொல்கிறேன். தயக்கமில்லாமல் சொல்கிறேன். நேற்று விரிவாக பேசணும். லண்டனை சுற்றி பார்க்குறது, கவர்மெண்ட் காசில் சுற்றி பார்க்குறது தான் உனக்கு இது ஃபயர் சர்வீஸ் கமிஷன் போட்டிருக்குதா? அப்போ எப்படிப்பட்ட அதிகாரி அவர் இருந்திருக்காருன்னு பாருங்கள். எதையுமே கண்டுக்கிறது இல்லை. திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு சலுகை பண்றாருன்னா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சார். ஒரு அதிகாரிக்கு இப்படியான சலுகை கொடுக்க வேண்டிய என்ன? இவரால் எதையுமே செய்ய முடியலமா. 2 வருடங்கள் பெஞ்சை தேய்ச்சிட்டு போன ஒரு ஆளை வந்து காவல்துறையோட கரும்புள்ளியாகத்தான் சொல்ல முடியும் சார். அதே மாதிரி சார், இது வருண் ஐபிஎஸ் அவர்களை வேற வச்சு ஒரு படம் வேற வரதா செய்தி வந்திருக்கு சார். வருண் ஐபிஎஸ் ஹீரோ நடிக்கிறாரா? இல்லை, அவரோட வாழ்க்கை வரலாறு அப்படியே எடுத்து சார். அது ரொம்ப கேவலமான கதையாக அல்லவா இருக்கும். அதே படமாக எடுக்கிறார்கள். இன்னொன்று, அவருக்கு ஏது வாழ்க்கை? இப்போ தான் டிஐஜி ஆயிருக்காரு. என்ன அப்படி வாழ்க்கை? வரதட்சணை கொடுமைக்கு சிறை சென்றாரே, அதை கதையாக எடுக்க போகிறார்களா? ராமநாதபுரம் எஸ்பியாக இருக்கும்போது போதை மருந்து கடத்தினாரே, அதே படமாக எடுக்க போகிறார்களா? வரதட்சணை கொடுமை வழக்கில் சிபிசிஐடியில் தன்னுடைய ஃபோனை தானே மாற்றி தடயத்தை அழித்ததற்காக அவர் மீது குற்றப்பத்திரிகை நிலுவையில் இருக்கிறதே, அதை படமாக எடுக்க போகிறார்களா? இல்லை திருச்சியில் கணவன் மனைவி சேர்ந்து மணல் கடத்தல்காரர்களிடமும் அவங்க இந்த குவாரி கடத்துறவங்க கிட்டையும் பணம் வாங்கினார், அதை படமாக எடுக்க போகிறாரு. என்ன கதை இருக்குது அதில் படமாக எடுக்கிறதுக்கு? இவ்வளோ சிக்கல்களுக்கு நடுவுலேயே நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கேன், அதை கூட எடுக்கலாம். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டீங்க நீங்கள்? வரம் தரும் வருண் என்பது இப்போது வண்டி தள்ளும் வரும் என்ற நிலைமைக்கு மாறி இருக்குது. இதில் என்ன வளர்ந்துட்டீங்க நீங்கள்? விக்ரமோட பையன் இருக்கார்ல சார், துருவ விக்ரம், அவர் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. யார் ப்ரொடியூசரு? மணிரத்னம் சார். ஒரு தக்லைஃப் பத்தாது. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ வரைக்கும் அவர் பதவி ஓய்வெல்லாம் வாங்கலை. அப்படி இருக்கும்போது லைவாக இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கதையை படமாக எடுக்க முடியுமாங்க சார்? ஏம்மா, இது ஒரு இந்த ஆளு கதை, ஒரு கதைன்னு இதை படமாக எடுக்க போகிறாங்க. நீங்களும் சீரியஸாக நம்பிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க.
அந்த ஏபிபி நியூஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு 10,000 ரூபா பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி 4 கார்டு போடுவாங்கம்மா. இவ்வளோதான் இந்த மீடியா. இல்லை மணிரத்னம்லாம் ப்ரொடியூசர்னு போட்டுக்க வேண்டியது தானே. ஜேம்ஸ் கேமரன்னு போட்டால் அவதார் அவர் இன்னும் முடிக்காமல் எப்படி வருண்குமார் கதை எடுக்க வருவான்னு கேள்வி வைப்பீங்களா நீங்கள் இல்லையா? அவதார் இன்னும் 2 பார்ட்டு பேலன்ஸ் இருக்குது. 3வது பார்ட்டே டிசம்பரில், இந்த வருஷம் டிசம்பரில் தான் வருது. அதுக்கப்புறம் இன்னும் 2 பார்ட்டு ஒரு அவதார் 4, 5லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லைன்னா கூசாமல் ஜேம்ஸ் கேமரூன் தான் அடுத்த படத்தை எடுக்கிறாரு அப்படின்னு கூசாமல் சொல்லுவாங்க. பொய் தகவலா? வேற என்ன? இதை ஒரு நியூஸில் எடுத்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். இந்த அதிகாரிகளோட பப்ளிசிட்டி பற்றி எப்படி இருக்குது தெரியுதா? சின்ன பையனாவது ஒருத்தன் ரிப்போர்ட்டர் இருந்தான்னு வச்சுங்களேன், அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி அம்புலி மாமா கதை சொல்கிறது, இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட கூப்பிட்டு கதை சொல்கிறது இந்த மாதிரி பார்த்துட்டு, சார் நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் கொடுத்துருக்கான்னு இவன் போய் கடிச்சு காடை ஏற்றிடுது. யார் வெரிஃபை பண்ணுறது இதை? சரி, ஒரு 3 மாதம் கழிச்சு போய் கேள்வி கேட்பியா? எங்கே நீங்கள் மணிரத்னம் படம் வருது, நீங்கள் எங்கே போய் கேள்வி கேட்க போகிறோமா? இன்றைக்கி ஒரு 4 நாளைக்கு வரும், ஒரு 4 பேர் விட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் படம் உங்கள் படம் கதை வரப்போ இல்லை சார், ஒரு 2 ப்ரொடியூசர் கேட்டாங்க, சரி எடுத்துங்க நான் சொல்லிட்டேன். இந்த அண்ணாமலை தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு ஃபார்ம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா? இன்னும் நான் அது இன்ஸ்டா பேஜ் அது தனி நம்ம கண்டுபிடிச்சி பிரேக் பண்ணது. ஒரு ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று வந்துச்சு ஞாபகம் இருக்கா? அதை அண்ணாமலை அவர்களுக்கே அனுப்பி அவங்க கட்சி தலைவர்களை கேட்கும்போது நமஸ்காரம் அண்ணான்ட்டு பதில் போடுறாரு. இவங்களே இது மாதிரி ரெடி பண்ணி பரப்பி ஒரு 2 நாள் இது டிஸ்கஷனாக இருக்குல்ல, கேட்டாருன்னா ஆசைப்படுறாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு இது ஒரு சந்தோஷம். இந்த 2 நாள் பரபரப்பு அந்த நியூஸ் ஓடுறதுல இது ஒரு சந்தோஷம். அது மாதிரி தான் இதுவும். கதைனோடனே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஞாபகத்துக்கு வராது சார். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களே, பாம்பு. அது கதையாது, கேவலமான கதை. அதில் சொல்கிறாரு, பாம்பு கடிச்சு, பாம்பு தேலுலாம் கடிச்சா பதறாமல் அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தால் விஷம் ஏறாதான். இப்படி ஒரு விஷயத்தை நீ கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயாவது? பதட்டப்படாமல் இருந்தவனா விஷம் ஏறாமல் இருக்கு. அது பரவாயில்ல, பதட்டப்படாமல் இருன்னு சொல்கிறது உண்மையிலானது. நீங்கள் இது மாதிரி கடிச்சிங்கன்னா டக்குன்னு போய் ஒரு கயிறை கட்டிட்டு போய் மருத்துவமனைக்கு போங்கன்றது சரியான கயிறை கூட கட்டக்கூடாது சொல்லிட்டாங்க சார் இப்போலாம். சரி, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்றது தான் சரியான அட்வைஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. பாம்பு கடிச்சிச்சுன்னா அதே இடத்துல அசையாமல் நில்லுங்க, விஷம் ஏறாது. 1 மணி நேரம் 2 நேரம் செத்து போயிடுவேன். ஆமாம், அதுவும் கட்டு விரியன்லாம் கடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல? பிளட்லாம் கட்டியும். அதுக்கு தானேப்பா இவ்வளோ ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஆன்டி வேணாம்லாம் எல்லா அரசு மருத்துவமனையிலும் ஸ்டாக் வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு விஞ்ஞானி. அது சார், இந்த வயலில் ஃபஸ்ட்டு ஒருத்தன் போனானா, அப்போ வந்து தேளு கடிச்சா என்ன கடிச்சோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு, அது பாம்பு தான் கடிச்சான் என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டு போயிட்டானா. 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கானா. அதே மாதிரி பாம்பு கீழே இருந்து அவனை அதே பாம்பா வேற பாம்பாப்பா? அதே பாம்பா வேற பாம்பான்னு அவருக்கு மட்டும் சார் தெரியும். அதே பாம்பு தான் நினைக்கிறேன். கொத்திருக்கான், பார்த்துட்டானா, ஐயோ பாம்பு பாம்புட்டானா, செத்து போயிட்டானா. பார்த்தியா? 3 நாளா சாகாதவே அன்னைக்கு கத்துனோன்னு செத்து போயிட்டானா சார். என்ன சொல்கிறேன், சீமான் காரில் போகும்போது ஒரு 4-5 பாம்பு உள்ளே தூக்கி போட்டு பதறாம இருந்தேன்னு பார்க்கணும் வேடிக்கை. கதை தானே, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றதுப்பா. யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒருத்தன் இப்படி இல்லை இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயலில். அவன் கீழே போகும்போது ஒரு சின்ன துவாரத்தில் பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு. என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளாக போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு நின்று இருந்தது. அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பளோடா கடிச்சிருக்கு நான் பாருங்க, சரக்கு ஏன்னா அவரை ஃபாலோ பண்றாங்க சார். இதெல்லாம் வந்து தப்பான ஒரு தப்புப்பா, ரொம்ப தப்புப்பா. இது மாதிரி ஒரு குரூப் சுத்துதுப்பா. இது ஒரு மூட நம்பிக்கை குரூப்பு. முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசிலாம் வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் மருந்து கம்பெனிகள் செய்யும் சதி. அதனால தடுப்பூசி போடாதீங்கன்னு இது ஒரு குரூப் சுற்றுது தெரியுமா? போலியோ வந்துடும். அண்ணன் சொல்லுவார், கார் தொழிற்சாலே இங்கே வரக்கூடாது, ஆனால் அண்ணன் 3 கார் வச்சிருப்பாரு. ஆமாம், அது நேற்று பேசினார். க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் வந்து புவி வெப்பமாகுதான். ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் தெரியுமில? அது நேற்றுலாம் மரங்கள் மாநாடு வேறு நடந்துச்சு நேற்று. அது சொல்லியிருக்காரு, யாராவது மரத்தை வெட்டினீங்க தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொலை வழக்கில் உள்ள வச்சுருவார் அண்ணன். பார்த்தியா? நான் மண் இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சுன்னா மரத்தை வெட்டினா கொலை வழக்கு. அது சார், இந்த மரக்கிளைகள் இருக்குல்ல, அதை வெட்டுறது வந்து மனுஷன் கைக்கு இணையானதான். அதை வெட்டினேன்டா உனக்கு 6 மாத சிறை தண்டனை. சரி, அண்ணன் வீட்டில் மரத்தில் ஃபர்னிச்சரே கிடையாதா? என்ன இல்லை இரும்பு சேரை போட்டு இல்லை பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். அதுவும் சுற்றுச்சூழலுக்கு எதிரானது தானே? இல்லை சார், அண்ணன் தங்கியிருக்க வீட்டில் மரமே முளைச்சிருக்காது போல கட்டுறப்ப. எப்படிப்பா முளைக்காமல் இருக்கும்? இப்போ வீட்டில் உடன் ஃபர்னிச்சர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா? ஜன்னல்லாம் உடன் ஜன்னலாக தானே இருக்க முடியும். அது வெட்டாமல் தானாக உதிர்ந்த மரத்தில் செஞ்சு ஜன்னலாமா? அது கதைன்னு ஆரம்பிச்சோன்னே நேற்றும் அது சுற்றுச்சூழல் மாநாடு, ரைட்டா? நீங்கள் அந்த சுற்றுச்சூழலை பற்றி இது மாதிரி ஏதோ பாம்பு கடிக்கிற கதை ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா கூட ஏதோ விட்டுட்டு போயிடலாம். அங்கே போய் எதுக்கு வந்து விஜயவந்தி மல்லு கட்டுறீங்க நீங்கள்? காட்டில் ஒரு அணில கூட காணாமல் என்ன சார்? இல்லை அண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பெரியண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த அணில்களுக்காகவும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ அணில் கட்சியில் போய் சேர்ந்துரு, எதுக்கு தனியாக கட்சி வச்சுட்ருக்க? நல்லக்கண்ணு பற்றி ஒன்று சொன்னார் பார்த்தியா? நல்லக்கண்ணுவின் வாழ்க்கையை அறிந்தவன் நடிகன் பின்னால் செல்ல மாட்டான். அது என்னென்னா நான் ரைமிங் ஆகிறதுன்னு அடிச்சு விட்றது. அப்போ உனக்கு நல்லக்கண்ணு வாழ்க்கை பற்றி தெரியும்ல. நல்லக்கண்ணு இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் நீ சேரணும். சொல்லுப்பா, நீ எதுக்கு நாம் தமிழன் தனியாக கட்சி வச்சுருக்க? எது வேணாலும் அடிச்சு விட்றது. நல்லக்கண்ணுக்கும் இப்போ என்ன, நல்லக்கண்ணு வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்க வேணும்னு சொன்னாரா? இல்லை விஜய் நல்லக்கண்ணுக்கு எதிராக நிற்கிறாரா? இன்னொன்று, ஒரு நடிகன் பின்னால் போகக்கூடாது, நடிகன் பின்னால் போகக்கூடாதுன்னு சொன்னால் இவரே குரூப் டான்ஸர் ஆடிட்டு இருந்தால் தானேப்பா இவர் நடிகன் தானே? இவர் நடிக்கல? சினிமா புகழ் இல்லைன்னா நீ சீமான் யாரையா சொல்லியா நீ? இல்ல சார், அவர் கருத்துக்கள், அரசியல் கருத்துக்கள் கருத்துன்றதெல்லாம் பேசுறாருல. விடுங்கம்மா. சீமானுக்கு இந்த அறிமுகம் எப்படிமா வந்துச்சு? என்ன பிறக்கும் போதே கொள்கைவாதியா பிறந்துட்டார் அவரு? இல்லை அவர் சொல்கிற கதையை நீங்களும் நம்புறீங்களா? 1000 டன் அரிசி கப்பல், இதை சொல்லுங்க. என்ன சின்ன வயசுலேருந்தே சமூகத்துல நடக்கிற பல பிரச்சனைகளை அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு தானே சார். துப்புரவு தொழிலாளர்கள் ஏமா விவகாரம் அதெல்லாம் அட்ரஸ் பண்றாருமா? இவரோட தொழில் என்னவாமா இருந்துச்சு? ஒரு இயக்குனராக இருந்தார், நடிச்சாரு. அதுக்கு பிறகுதான் இந்த கொள்கையெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க. விஜய் நடிகராக இருந்தார், இன்னைக்கு ஏதோ கொள்கை பேச ஆரம்பிச்சிருக்காரு. நடிகர் பின்னாடி போகக்கூடாதுன்னா இன்னும் ஃபுல்லா பேசல இல்ல சார் அவர் வந்து. ஏமா பேசுறாரு, பேசல. நடிகர் நாடாளக்கூடாதுன்னு சொன்னா இது என்ன லாஜிக்னு கேட்குறேன். நீயே நடிகன் தானே சார். நடிக்கிறதுனால அவர் வந்து நல்ல கண்ணு ஐயா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு என்ன சார் நிச்சயம்? நல்ல கண்ணு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கொண்டு வர? இன்னொன்று, உங்களோட தமிழ் தேசிய நோக்கத்தெல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக விஜய் தேசிய நோக்கத்துக்கு தானே இவர் மாறிட்டார் இன்னைக்கு சீமானு. அவர் சீக்கிரம் இந்த 26 தேர்தலோட சீமானோட கதை முடிஞ்சுச்சு. அது இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு சார். நீங்கள் வந்து 5 மரம் நட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு, 10 மரம் நட்டிங்கன்னா 10 மார்க்கு. இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைனாலும் கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தியா? அதுவும் இந்த ஃபஸ்ட் இயர் பசங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்களா, அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும், அது அருமையான ஐட்டம் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த மாதிரி கதை எல்லாம் சொல்கிறது. 5 மார்க் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தாம விட்டு காஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அடுத்த வருஷம் ஃபெயிலு. சார் அண்ணன் எவ்வளோ பேசுகிறார் சார். எனக்கு அப்படி பார்க்குறப்ப ஒரு பூரிப்பாக இருக்குது. பரவாயில்ல, அண்ணன் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறார், நல்லது. அப்படி பார்க்க இப்படி ஒரு தலைவனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மரம் நட்டுருக்கணும்ல சார். எல்லாத்தையும் மரம் நட சொல்கிறீங்க, மரம் நட்டுருக்கணும்னே நீங்கள். அதை விட்டு போய் மரத்துக்கு கிசு ஒரு கக்கம் பண்ணால் என்ன சார் இது நியாயம்? இன்னொருத்தர் தோட்டத்தை ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்துறது வாடகைக்கு தான் விடுவாங்க, புரியுதா? அது யாரோட தோட்டம்? அது தெரியல சார். ஆனால் சந்தன மரம்லாம் இருந்துச்சு. நாங்கள் சைதை துரைசாமி அவர்களோட தோட்டம், சென்னையின் மேயராக இருந்த திரு சைதை துரைசாமி அவர்களோட தோட்டம். இவ்வளோ பேரை மரம் நட சொல்கிற சீமானு 15 வருஷம் ஆச்சுல கட்சி நடத்தி இது மாதிரி ஒரு தோப்பை உருவாக்குனாரா? தோப்பை உருவாக்கி உன் தோட்டத்தில் நீ இந்த நிகழ்ச்சியை நடத்திருந்தானா பெருமைப்படலாம். 30 வருஷமாக தோட்டம் உருவாக்கி அதை வச்சுக்கிட்டு இருக்கிற சைதை துரைசாமியோட தோட்டத்தில் போயிட்டு தோட்டம் நடத்தி எவன் மரம் நட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது இது என்ன? அது இன்னைக்கு பார்க்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். இன்னொன்று வேற சொல்றாரு சார். இங்கே இலங்கையில் நடந்துதான். இலங்கையில் ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டானான். தேக்கு மரத்தை வெட்டினோடனே போய் பிரபாகரன்ட்டு சொல்லிட்டாங்களாம், அவனுக்கு தண்டனை 1 லட்சம் மரக்கன்றுகளை நட வேண்டும் அப்படின்னோன்னா அவன் 1 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுருக்கானான். பக்கத்தில் இன்னொருத்தன் இருந்தான், அவனும் இதே மாதிரி மரத்தை வெட்டி தண்டனை வாங்கினான். அவன் அது வரைக்கும் 40,000 மரக்கன்று தான் நட்டுருக்கானான். இவங்க 2 பேரும் இப்படி மரக்கன்று இது மாதிரி அவங்க அங்கே தண்டனை கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் இவர் வந்து இவர் இந்த கறி இருந்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இல்லை விடுதலை புலிகள் இலங்கை ஃபுல்லாக முனியாண்டி விலாசம் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்கன்ற என்ன உங்களுக்கு வரும் நீங்கள் அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா? அப்போ அவங்க போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, போய் மரம் நட்டுக்கிட்டு இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. அது 1 லட்சம் மரம் எங்கே நடுவாங்க? அவங்களுக்கு இருக்குதே இந்த அவங்க இலங்கை புலிகளின் ஆதிக்கத்தில் இருந்ததுன்றது தமிழ் பகுதிகள் மட்டும். இதில் ஒரு 5-6 பேர் 1 லட்சம் மரத்தை நட்டால் எங்கேப்பா போய் நடுவேன்? உசுரோட இருப்பாங்களான்னு அவங்களுக்கே டவுட் இருந்திருக்கும். அடிச்சு விடுறது. ரீசெண்டாக கூட அந்த அரிசி கப்பல் கதையை சொல்லிட்டு இருந்தார். முடிஞ்சிரும்ப்பா, 26ஓட முடிஞ்சிடும். அது சார் மரத்தை வெட்டினா இது 6 மாதம் சிறை தண்டனையா? அப்போ மரம் உயிர்னா வச்சுக்க சார். மாடை வெட்டுறா நல்லா தின்றா சிம்பு போட அப்படின்னா மாடு என்ன சார் உயிர் இல்லாததா? இது மாதிரி இவர் பேசுகிறதுலாம் நீ லாஜிக் கண்டுபிடிச்சன்னா ஏகப்பட்ட லாஜிக் பிழைகள் வரும் என்ன. அதனால ரொம்ப அதெல்லாம் டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்க வேணாம். இவர் வந்து ஒரு சிறந்த என்டர்டெய்னர், அவ்வளோதான். அவர் சீரியஸாக அவர் சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னா காண்டாகும் என்ன. ஒரு என்டர்டெய்னரை பார்த்தோன்னா நல்லா சிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கதைகளை சொல்லுவார், ரசிக்கக்கூடிய வகையில் பேசுவார். அதனால் பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிடும், அவ்வளோதான். சார் நேற்று நம்ம பேசினோம், முதலமைச்சர் அவர்கள் வந்து லண்டனுக்கு போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு பெரியார் ஃபோட்டோவை திறந்து வைக்கிறான்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு முறை கேட்டா சார், அதுலேயும் ஃப்ராடு திறந்துட்டு இருக்காங்களா சார்? இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். எழுத்தாளரும் தற்போது பிஜேபியில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே நம்ம பழசு சில கதைகளை பார்த்துருக்கிறோம். ஆஸ்திரிய நாடு கருணாநிதி பாராட்டி ஸ்டாம்ப் வெளியிட்டதுன்று ஒரு ஊழல் ஒன்று பண்ணாங்க. அந்த ஸ்டாம்ப்பு தம்பி தான் இப்போது திமுகவின் சிந்தனை சிற்பிகளில் முக்கியமானவர். அப்புறம் அந்த பழங்குடியினர் ஆப்பிரிக்காவில் பழங்குடியினர் நடனம் ஆடினாங்கன்னா அதுவும் காசு கொடுத்தோன்னா அதே போல் நடனம் ஆடுவார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம்.
மூன்றாவதாக இதுவும் ஒரு ஃப்ராடுத்தனம் என்பது இப்போது தெரிந்திருக்கிறது. என்னென்னா, இன்றைய இணைய யுகத்தில் நீங்கள் இப்போ இன்டர்நெட்லாம் இல்லாத காலத்தில் நீ இந்த மாதிரி உருட்டிங்கன்னா நமக்கும் தெரியாது, பார்த்துட்டு ஓஹோ பரவாயில்லையா பிரமாதமான ஐட்டம் அப்படின்ட்டு நினைத்து விட்டு போய்விடுவோம். இன்றைக்கி வந்து நீங்கள் இணையத்தில் எல்லாவற்றையும் பார்த்து விடலாம். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறப்பு என்று மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார். திருமதி கனிமொழி அவர்கள் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம், உலகம் கடந்து பெரியார் செல்கிறார்லாம் சிலாகித்து கொண்டு இருந்தார்கள். திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின்படி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அரங்கம் இருக்குது, ஓகேவா? அந்த இருங்க சொல்கிறேன், முழுசாக கேட்டுட்டு சரிங்க. அந்த அரங்கத்தில் நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு 210 இங்கிலாந்து பவுண்டுகள் வாடகை இன்றைக்கி ரேட்டுக்கு, சரியா? கிட்டத்தட்ட இது எப்படி என்றால் கல்யாண மண்டபத்தை வாடகை எடுக்கிற மாதிரி, ஓகேவா? நீங்கள் கல்யாண மண்டபத்தை வாடகை எடுத்தோன்னா 6 மணி நேரத்துக்கு அந்த மண்டபம் உனக்கு சொந்தம், ஓகேவா? பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வச்சுக்கலாம், பொண்ணு மாப்பிள்ளை உழுந்து டான்ஸ் ஆடலாம், உருளலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 6 மணி நேரம் கழித்து அந்த ஹாலில் போய் நீ ஏதாவது ஒன்று நிற்க விடுவாங்களா ஃபஸ்ட்டு? அதுபோல தான் இந்த ஆக்ஸ்ஃபோர்டு ஹால். ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலை வாடகை எடுத்து பெரியாரை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கப்பா. இவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரியார் ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு இது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலேயே மாட்டப்பட்ட படம் என்று பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்று திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார். அது தினமலர்லேயே இன்றைக்கி செய்தியாக வந்திருக்கு. முடிஞ்சோடனே பெரியார் படம் தூக்கி வெளியே போட்டுவாங்க சார். ஆமாம், வேற என்ன மரியாதையா இவங்களே எடுத்துட்டு வந்தோம்னா இல்லாட்டி அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. வந்துருவாங்கம்மா, வாடகைக்கு ஹால் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு திருமண மண்டபத்தில் இப்போ நிதிஷுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா நிதிஷ் வச்சு சோன்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருப்பாங்க. நிதிஷ் கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் போன பிறகு அப்படியே அது நிரந்தரமாகவா இருக்கும்? அடுத்த பொண்ணு மாப்பிள்ளை வந்த உடனே தூக்கி அவங்க பேரை தானே பார்ப்பாங்க. அப்போ அடுத்த அந்த ஆளை அடுத்து வாடகை எடுக்கிறவன் அவன் ஃபோட்டோ மாட்டிக்குவாங்க. இதுலேயும் ஃப்ராடுத்தனம். இது என்னன்னா லண்டனில் போகிறது வேறு வேலைக்குமா, ரைட்டா? அந்த லண்டனில் அது அலுவல் சார்ந்த பயணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரி அங்கே போன உடனே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறக்க முதலமைச்சர் நம்புவாரு. திருமதி கனிமொழி கூட நம்பி தானே ஸ்லாகிச்சிருக்காங்க. அவங்கள ஏமாத்துறதுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி ஒரு கட்டத்தில் இவங்களே இந்த பொய்யை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சிஎம் நம்பிட்டார்ல, நம்ம உண்மையிலேயே ஒரு நல்ல முதலமைச்சர்னு சிஎம் இப்போ நம்புறாரா இல்லையா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் அவர்கிட்ட பேசி பாருங்கள். என் கஷ்டத்தை மீறி என் சக்தியை மீறி உழைக்கிறேன் இந்த மாநில மக்களுக்காக, உங்களை மாதிரி சிலர் தான் குறை சொல்கிறீங்கன்னு நம்மளுமே எனக்கு பாய்வார். அது மாதிரி இவங்களே இந்த பொய்யை ஒரு ஸ்டேஜில் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எந்த அறிவாளி சொன்ன சார் கதை இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுலாம் கூட பல்வேறு லகுட பாண்டிகளை வைத்திருக்கிறார்கள். இந்த ஐடியா எனக்கு தெரிந்த அநேகமாக திரு டிஆர்பி ராஜாவோட வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஐடியாக்களை சொல்வதில் டிஆர்பி ராஜா நம்பர் 1. அவர் தான் சொல்லி கூட்டு போயிருப்பார். இதை ஃபேக்ட் செக் பண்ணுவாங்களா சார்? ஆரம்பிச்சு விடலாம் நம்ம சார். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 9000 சில்லற கோயில்களுக்கு வந்துட்டு கணக்கு வழக்கு எதுவுமே வந்து அறநிலையத்துறை எதுவுமே காட்டல சார். இதை எதிர்த்து வந்து ரமேஷ் அவர்கள் நீதிமன்றத்தை நாட்டிருக்காங்க. நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க உடனே வந்து அந்த கணக்கு வழக்கு ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்க இணையதளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார். அது என்ன சார் நடந்துச்சு, கொஞ்சம் முழு விவரம். இண்டிக் கலெக்டிவ் ட்ரஸ்டின் தலைவர் நம்ம அரங்கத்துக்கு வந்து பேட்டி கொடுத்தார்லவா அந்த கோவில்கள் தொடர்பாக. அவர் வந்து ஏதோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கோவில்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே முழு நேரமாக இந்த வேலை மட்டும்தான் இவர் செய்தார். எந்தெந்த கோவில் எல்லாம் ஃப்ராடுத்தனம் நடக்குது, எங்கெங்கெல்லாம் கோவில் பணத்தை எடுத்து திருமண மண்டபம் ஷாப்பிங் மால்லாம் கட்டுறாங்க, இதையெல்லாம் பார்த்து அவர் நான் டெடிகேட் பண்ணிட்டேன் சார். கோவில்களோட சொத்துக்களையும் கோவில்களையும் பாதுகாப்பது தான் என்னோட வேலை. நான் அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு, அவர் ஹீஸ் அன் இன்ஜினியர், அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்து இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கார். அவர் வந்து இந்த வழக்கை பொதுநல வழக்கை தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் எல்லா கோவில்களும் அந்தந்த கோவில் ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படின்றது நமக்கு இப்போ சமீப காலமாக தான் நாமே தெரிந்து கொண்டோம். அறுபடை வீடுகள், முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குன்னா எல்லா அறுபடை வீடுகளும் ஒன்றும் ஆகிடாது. எல்லாமே முருகன் கோவில் தானே அப்படின்லாம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு கோவிலும் தனித்தனி இண்டிவிஜுவல் மாதிரி, ரைட்டா? ஸோ ஒவ்வொரு கோவில்களிலும் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை எல்லாம் ஆடிட் பண்ணணும்ல. இப்போ நம்ம ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், வருஷம் நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறோமா, ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, செலவுக்கு வவுச்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சப்மிட் பண்ணுறோம். இது போல் கோவில்களும் செய்ய வேண்டும். எவ்வளோ நாள் சார் ஆடிட் பண்ணலன்னு சொல்கிறாங்க? இது போல் இந்த ஒவ்வொரு கோவிலுக்கான ஆடிட்டுகளை எல்லாம் செய்து அந்தந்த கோவில்களோட இணையதளத்தில் அல்லது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளத்தில் பொதுமக்கள் அனைவரும் பார்க்கும்படி நீங்கள் இந்த கணக்கு தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளை நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு தலைமை தணிக்கை இயக்குனர் வந்து மார்ச் 23 கடிதம் எழுதியிருக்கிறார். இன்று வரை இந்த கணக்குகள்
தாக்கல் செய்யப்படவில்லை. பழனி, திருச்செந்தூர் போன்ற 50 பெரிய கோவில்களின் கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். அந்த விவரங்களை விரைந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். எத்தனை கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டுள்ளன, இன்னும் எத்தனை கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்ய வேண்டியுள்ளது, இது போன்ற விவரங்களை எல்லாம் அறநிலைத்துறை ஆணையர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கு வந்து செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. போன வருஷத்துக்கு அவங்க இன்னும் கணக்கு இன்னுமே காட்டலையா சார்? கணக்கு சப்மிட் பண்ணல சார் இப்போ இது எல்லாத்தையுமே நாங்க பாதுகாத்துருவோம் அப்படின்னு தான் வந்து அறநிலையத்துறை கரெக்ட் ஒரு கவர்மெண்ட் எடுத்து இதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? கணக்கு காட்டுறத விட இவங்களுக்கு என்ன சார் பெரிய வேலை இருக்கு? எப்படியும் அதுல வந்து ஒரு அறங்காவலர், ட்ரெஷரர் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரசு ஒவ்வொரு பெரிய கோவிலுக்கும் டெம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அந்த மொத்த கோவிலுக்கான பொறுப்பு. இதில் என்னன்னா கணக்கு வழக்கே இருக்காதுமா. கணக்கு விலை காட்டினாதே அவங்க ஊழல் பண்ணது தெரிஞ்சுவோமே. அதுக்கு அந்த சிக்கல் இருக்கு. அறநிலையத்துறை கிட்ட கோயில் இருக்கக்கூடாது, அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க சொல்ற குற்றச்சாட்டு கரெக்டு தானே சார்? அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு கரெக்டு, அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமானவை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு தனியார் வசம் இதை ஒப்படைத்தால் இதைவிட பல மடங்கு ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் அதையும் ஏற்றுக்கல. அறநிலையத்துறையிடம்தான் கோவில்கள் இருக்க வேண்டும், ஆனால் இந்த ஊழலை களைய வேண்டும். அதற்கு ரமேஷ் போன்றவர்கள் அளிக்கக்கூடிய பங்கு மிகப்பெரிய பங்கு. இன்றைக்கி ரமேஷ் வழக்கு போடலன்னா நீங்களும் நானும் பழனி கோவில், முருகன் கோவிலுக்கு ஆடிட் நடந்துச்சா இல்லையான்றது நம்ம யோசிக்க நேரம் இருக்கா? நமக்கு அரசியல் விவகாரங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க இந்த கோவில் சார்ந்து இயங்குவதன் காரணமாக அவர்களால் இதை செய்ய முடிகிறது. இன்றைக்கி ரமேஷ் வந்து இன்னைக்கு எல்லா கேஸ்லேயும் ரமேஷ் பார்ட்டின் பர்சன் தான், வக்கீலே வைக்கிறது இல்லை. இவர் தான் போய் ஆர்கியூ பண்ணுறாரு, அதான் மனப்பாடமாக சொல்கிறாரு எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும். ஸோ இவர் வந்து இந்த விஷயத்தை எடுத்து செஞ்சதுனால தான் கோர்ட்டு வந்து ஏன்பா இன்னும் அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணலன்னு கேட்குறாங்க. இப்படி யாராவது ஒருவர் இதை கேள்வி கேட்கவில்லை என்றால் எவ்வளவு தில்லுமுழுகள் செய்திருக்கிறார்கள் என்பதை வெளியே தெரியாமல் போய்விடும் அல்லவா? இப்படி ஒருவர் இதை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதால் தானே நேற்றோ 2 நாட்களுக்கு முன்போ வந்து அறநிலைத்துறையோட அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தோம். கோவிலில் எவ்வளோ பணம் இருக்குதோ அதுக்கு ஏற்றாற் போல் திருமண மண்டபம் பார்த்தோமா? யாராவது தலை இல்லைன்னா என்னம்மா ஆயிருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. சார் பொதுவாங்க சார், இப்போ கம்பெனி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது சார். அன்னன்னைக்கு ஆடிட்டை பண்ணி அன்னன்னைக்கு வர கணக்குகளை அவங்க சிஸ்டமில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போது ரமேஷ் அவர்கள் போயிட்டு வழக்கே பதிவு பண்ணலனாலும் கம்பெனி ஆக்டின் படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு கீழே இவங்க கணக்கு பண்ணலைன்றதே தவறு தானே சார்? தவறு தான்மா. இப்போ தனியார் நிறுவனம் நம்ம வந்து கணக்கு தாக்கல் செய்யலைன்னா நம்ம நிறுவனத்தின் மீது பெனல்ட்டி விதிப்பாங்க. அரசு தானே இந்த தவறை செய்கிறது. தணிக்கை செய்கிறவரும் இன்னொரு அரசு அதிகாரி தானே. ஒரு கடிதம் எழுதுவார், அப்லோடு பண்ணல, திருப்பி கடிதம் எழுதுவார், சார் பண்ண மாட்டாங்க சார் உட்காந்துருப்பார். 10 கடிதம் எழுதிட்டு நீதிமன்றம் தலையிடும் போது தான் இதோட அர்ஜென்சி அதிகரிக்குதுன்றேன். இப்போ நீதிமன்றம் ஏன் கணக்கு தாக்கல் பண்ணல, 18ஆம் தேதி பதில் சொல்லணும்னா ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல, இப்போ தான் வேலையை பார்ப்பாங்க. இப்போ ரமேஷ் போன்றவர் இந்த வழக்கு தாக்கல் செய்யலைன்னா இவங்களை யார் கேள்வி கேட்குறது சொல்லுங்கள்? ஃபஸ்ட் நீதிமன்றத்துக்கு எப்படி தெரியும் கணக்கு தாக்கல் செய்யலைன்னு? யார் கேட்பா? இப்போ இந்த மத்திய அரசு என்னதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கு? மத்திய அரசோட பர்வியூவில் இது வராதுமா. மத்திய அரசோட பர்வியூவில் வரவும் கூடாது. அது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. இயற்கை இப்படி ரமேஷ் போன்றவர்கள் உருவில் வந்து எப்படியாவது சமன் செய்து கொள்ளும். புரியுதா? ரமேஷ் வேலையெல்லாம் விட்டுட்டு இதே வேலை அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இன்னைக்கு பண்ணுறாரு இல்லையா? அதனால சமன் செய்து கொள்ளும். இப்படி தான் விஷயங்கள் வெளியே வரும். சார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதிமன்றம் தான் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னா அப்புறம் எதுக்கு சார் ஆட்சியாளர்கள்லாம்? அதனால தான் ஆட்சியை மாற்றணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் தலையிட்டதால் தானே இவ்வளவும் நடக்கிறது. கிட்னி முறைகேடா உடனே வந்து நீதிமன்றம் கையில எடுக்கணும். இத மாதிரி கோயில்கள்ல தணிக்கை பண்றது இல்ல, கோயில்ல எவ்வளவு காசு வருதுன்னு கணக்கு காட்டுறது இல்ல, உடனே நீதிமன்றம் கையில் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த நீதிமன்றத்திற்கே விபூதி அடித்த விவகாரம் ஒன்றை சொல்லவா? சொல்கிறேன். இருப்பதிலேயே வந்து மிகவும் கவனமாக அரசின் தில்லுமுல்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அந்த அரசை கடுமையாக கேள்வி கேட்டு அரசை வந்து ஒரு அக்கௌண்டபுளாக பண்ணக்கூடிய ஒரு நீதிபதி தான் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம். நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களிடம்தான் இந்த மதுரை மாநகராட்சி ஊழல் விசாரணைக்கு வந்தது. வந்து அவர் மதுரையில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னார்னா, மதுரையில் இருக்கிற எல்லா பில்டிங்கோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸையும் எடுத்து சரி பாருங்கன்ட்டார். அது பண்ணி முடித்தோடனே சார் பண்ணுறோன்ட்டு ஒரு ரிப்ளை ஒன்று ஃபைல் பண்ணாங்க. அதாவது மதுரை கார்ப்பரேஷன் கமிஷனர் அண்ட் மதுரை கலெக்டர் அவங்க 2 பேரும் சேர்ந்து மதுரையில் ஈச் அண்ட் எவ்ரி பில்டிங்க்கு சரியாக வரி விதிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் சோதனை செய்ய வேண்டும்னு சொல்லிவிட்டு, இது சம்மந்தமான விசாரணை என்னங்க நடக்குதுன்னு கேட்டால் அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுட்டு, சார் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் யாரோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே இது தொடர்பான ஒரு பொதுநல வழக்கு அங்கே செல்கிறது.
அந்த பொதுநல வழக்கில் வந்து அவர் வழக்கை தொடுத்தவர் அதிமுகக்காரர் ஒருத்தர் ரவி என்ற ஒருவர் தான் வழக்கு தொடுத்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அவர் வந்து சார் இதில் இந்த பில் கிளர்க்கெல்லாம் இதில் தப்பு பண்ணல, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு தப்பு பண்ணல, மேயர் வரைக்கும் போகுது, இது பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதில் இன்வால்வ்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் இந்த மாதிரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் வச்சுலாம் இந்த விசாரணை நடத்தினால் சரி வராது. நான் இந்த வழக்கை வந்து உங்கள் மனுதாரர் கேட்பது போல் சிபிஐக்கு மாற்ற விரும்பவில்லை. தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய டிஐஜி தலைமையிலான ஒரு அதிகாரி இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும்னு உத்தரவு போட்டு அபினவ் குமார் என்ற ஒருவர் வந்து இதை விசாரிக்கணுன்ட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கும்போது நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் உத்தரவு போட்டிருந்தார். அந்த உத்தரவு போட்டவுடனே அதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாநகர சிசிபி எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் ஐஆர்எஸ் இந்திய வருவாய்த்துறை அதிகாரியான திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நேற்று வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவு போடுது, அந்த எஃப்ஐஆர்லேயே ஊழல். இது போன்ற வினோத ஊழலை எல்லாம் திமுகவால் மட்டும்தான் செய்ய முடியும். ஊழலை கண்டுபிடிக்க எஃப்ஐஆர் போட சொன்னால் அதிலேயே ஊழல் பண்ணுறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட டக்கால்ட்டிகளாக இருப்பாங்கன்றதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திரு அருண்ராஜ் அவர்கள் வந்து நேற்று இந்த எக்ஸ் தளத்தில் இதை பதிவு போட்டிருக்காரு. இன்னொன்று நம்ம இதை மறந்துடக்கூடாது. இன்னொன்று அந்த அபினவ் குமார் என்ற டிஐஜி வந்து நீதிமன்றம் விசாரணை அதிகாரியாக போட்டதில்வா, அந்த டிஐஜியை விசாரணை அதிகாரியாக போட்ட பிறகு தான் அந்த மேயரோட கணவர் உள்ளிட்ட 20 பேர் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். அதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் கீழ் லெவலில் 2 பேர் வரிக்கண்ணன் அந்த லெவலில் யாரையோ 2 பேரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கதை முடிச்சிட்டாங்க. இப்போ மேயரோட கணவர்லாம் கைது பண்ணி அவரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ரிமாண்ட் ஆகலன்ட்டு நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் நேற்று இவர் திரு அருண்ராஜ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த பதிவை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிஎம்எல்ஏ அமலாக்கத்துறையோட ஜூரிஸ்டிக்ஷன் எப்போ வருதுன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி இந்த வழக்கை வச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். அமலாக்கத்துறையோட வேலை சட்டவிரோத பணப்பரிவர்த்தனைகளை விசாரிப்பது. ஓகே, ஒருத்தன் கஞ்சா கடத்துறான்னா அதை அமலாக்கத்துறையை விசாரிக்க முடியாது. அவன் கஞ்சா கடத்தியதால் அடைந்திருப்பான அளவா லாபம், ஒரு 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கான்னு வச்சுங்க, அதை அமலாக்கத்துறையை விசாரிக்கலாம். அது சட்டவிரோத பணப்பரிமாற்றம், மணி லாண்டரிங். ஓகே, ஸோ எப்போது எந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் என்று ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ஷெடியூல்டுன்னு அஃபென்ஸ்னு போட்டு அந்த ஷெடியூலில் சில அஃபென்சஸை போட்டிருக்காங்க. இந்தந்த அஃபென்ஸ் எல்லாம் அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த ஷெடியூலில் வரக்கூடிய அஃபென்சஸை மட்டும்தான் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும். ஸோ அதில் சில சட்ட சிக்கல்கள் தொடர்ந்தது உச்சநீதிமன்றத்திலும் பல உயர்நீதிமன்றங்களிலும் வழக்கு விசாரணைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ சில வழக்குகளில் தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும், சில வழக்குகளில் உள்ளே வர முடியாது. இப்போது இந்த மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றுள்ள ஊழல் தொடர்பான விவகாரம் அமலாக்கத்துறையின் பர்வியூவில் வருமா வராதாப்பா? சார் பணம் பரிமாற்றம்னா எல்லாம் கொள்ளையடிச்சு பணத்தை இது பண்ணிருக்காங்க சார், அப்போ வரதானே சார் செய்யும்? வரணும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காமன் மேனோட பார்வையில் இது வரணும் இல்லையா? ஆனால் அமலாக்கத்துறை வர முடியாத அளவுக்கு எஃப்ஐஆரை போட்டிருக்கிறார்கள் என்பது தான் இந்த ஊழல் விசாரணையில் நடைபெற்றுள்ள ஊழல். என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் வரலான்னு கேட்டிங்கன்னா 420 இஸ் ஃபார் சீட்டிங். அண்டு அதே போல் கூட்டுச்சதி. இந்த கூட்டுச்சதினா எதுனா 120B கூட்டுச்சதினா இப்போ நம்ம 3 பேர் இருக்கோன்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம இப்படி திருடலாம் என்று திட்டமிடுகிறோம் என்றால் இது கூட்டுச்சதி. ஓகேவா? இதில் கூட்டுச்சதி வருமா மதுரை மாநகராட்சி ஊழல்ல? எப்படி வரும்? எப்படி சொல்கிறீங்க? அதான் அவங்க மேயரோட ஹஸ்பண்டு இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து தானே இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ கூட்டுச்சதி ரைட்டா? நீங்களும் சட்டம் படிக்கல, நானும் சட்டம் படிக்கல, ஆனால் நமக்கே இதில் கூட்டுச்சதி வருன்றது தெரியுது. தனிநபர் தவறு கிடையாது, ஒத்த ஆள் ஒரு ஆள் கிரைம் கிடையாது, இவ்வளோ பேர் சேர்ந்து செஞ்சாலே இது கூட்டுச்சதி. ரைட்டுங்களா? 120B போடல. இதில் இந்த மோசடின்னு நடந்திருக்கு இல்லையா? மதுரை மாநகராட்சியை ஏமாற்றி இருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அப்போ 420 வரணும். 420 போடல, 120B போடல. இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போடவில்லை. இது போட்டால் தான் அமலாக்கத்துறை வர முடியும். 420 வந்துடும் போல. 420 வந்துடும். ஆனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நீங்கள் இந்த அமலாக்கத்துறை தூக்கி ஓரம் வை. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கட்டாயம் வரும். பப்ளிக் சர்வன்ஸ் இன்வால்வ்டு, பொது ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் முறைகேடு செய்து பணத்தை லஞ்சமாக அல்லவா எடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் வரி விதிக்க வேண்டிய இடத்துல 10 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு விட்டுருக்காங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வரும்ல. அபியூஸ் ஆஃப் அஃபிஷியல் பொசிஷன் இருக்குல்ல, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எப்படி வராமல் போகும்? இதே போலத்தான் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டது. ஒருத்தன் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பணம் வாங்குறான், அது அரசு வேலை.
அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணது போக்குவரத்து கழகத்தோட மேனேஜிங் டைரக்டரு. ஆனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே போடாமல் வெறுமனே 420, அதாவது அரசு வேலை வாங்கி தரேன்ட்டு நான் உங்ககிட்ட 10 லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே போடாமல் இது போன்ற ஒரு வழக்கை விசாரணை செய்திருப்பது வினோதமாக இருக்கிறது. இந்த வழக்கில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வர வேண்டும் என்பது முதலாண்டு சட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு கூட தெரியும். ஆனால் கற்றறிந்த சிசிபி காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் போனது அப்படின்னு உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கூட்டுச்சதி, மோசடி, அது போக ஃபோர்ஜரி, டாக்குமெண்ட் ஃபோர்ஜரிலாம் அதில் நடந்திருக்குல்ல, அதுக்கு 471 அதுவும் பண்ணலை. ஸோ எதற்காக இந்த முக்கியமான பிரிவுகளை எல்லாம் இவர்கள் பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால், இந்த 420, 471, 420, 120B ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வந்துடும். இடி உள்ளே வந்துச்சுன்னா மேயரோட கணவர் பொன் வசந்து நெஞ்சு வலின்லாம் போய் படுக்க முடியாது. உனக்கு நெஞ்சு வலி வந்தாலும் பரவாயில்ல, ஜெயில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுராஜான்னு அனுப்பிச்சிடுவாங்க. இன்னொன்று, எவ்வளவு ஊழல்கள் இதில் சிக்கும். இன்னொன்று, இது சாதாரணமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு கிடையாது, நீதிமன்றம் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அதுலேயே எப்படி பண்ணுறாங்களே சார், பண்ணுறாங்கன்னா எவ்வளவு துணிச்சல் இருக்கும் இந்த அதிகாரிகளுக்கு, யோசிச்சு பாருங்க. அப்போ என்னதான் செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க சார் அதில்? ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 420 போட்டிருக்கணும், சீட்டிங். இப்போ யாராவது கேட்டால் அது சீட்டிங் கேஸில் உள்ளே போயிருக்காருப்பா அந்த மேயரோட புருஷன், இதுதானே சொல்லுவாங்க. அதுவே போடலைன்னா அப்போ என்ன தான் போட்டிருக்காங்க? இப்போ போட்டிருக்கிற செக்ஷன்ஸு நம்பிக்கை மோசடி, ஃபோர்ஜரி ஆகிய செக்ஷன்ஸுக்கு போட்டிருக்காங்க. அந்த ஃபோர்ஜரியிலேயே 471ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதாவது ஃபோர்ஜரி செய்து உண்மையான ஆவணம் போல போலி ஆவணத்தை பயன்படுத்துதல் வந்து செக்ஷன் 471, அது இதில் வரணும். யூஸிங் ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் ஆஸ் ஜென்யூன், ஓகேவா? அந்த செக்ஷன் 471 அதை மட்டும் பயன்படுத்தலை. அதை பயன்படுத்தினா இடி உள்ளே வந்துடும். ஸோ 471 சுற்றி இருக்கக்கூடிய 465, 468, 467 இதெல்லாம் போட்டிருக்காங்க. 471 மட்டும் விட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இடி உள்ளே வராமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்றது இதுலேருந்து தெரியுது. ஏற்கனவே இதே மாதிரி ஓஷியன் லைஃப் ஸ்பேசஸ் கேஸில் ஒரு இடி மேட்ரு க்ளோஸ் பண்ணாங்க. லைக்கா கொடுத்த புகாரில் கல்லல் சரவணன் உள்ளிட்டோர் மீது ஓபி ரவீந்திரநாத் ஜெயிலுக்கு போக வேண்டிய மேட்டரில் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு பின்னி மில் கேஸில் சேகர்பாபு மேலே இருந்த மேட்டரில் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. அதற்கு அடுத்தது நாம் அனைவரும் தொடர்ந்து விவாதித்த டாஸ்மாக் வழக்கில் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ நீதிமன்றம் கூப்பிட்டு இதை விசாரின்னு சொல்லியிருக்கிறதுனால போடுற எஃப்ஐஆரில் இடி உள்ளே வர முடியாதபடி போட்டிருக்கிறாங்கன்னா, அதுவும் நீதிமன்ற மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் போட்டிருக்காங்கன்னா, ஒரு நீதிபதியும் என்ன பார்ப்பாரு, எஃப்ஐஆர் போட்டிங்களா? போட்டேன் சார். என்ன ப்ராக்ரஸ் சார்? 20 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். ஓ அப்படியா, ரைட், நல்லா பண்ணுறாங்க போல இருக்குப்பா என்று நினைத்துக் கொள்வார். சார், அலுவலக உதவியாளருக்கான பணியிட நிரப்ப கோரி வந்துட்டு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருந்தாங்க. அது சட்ட நேரத்திலே வந்து மாற்றப்பட்டது சார். அது என்ன சார் காரணம்? எனக்கும் புரியலப்பா, என்னதான் நடக்குது இந்த கவர்மெண்ட்லன்ட்டு. அலுவலக உதவியாளர்கள்லாம் என்னென்னா பியூனுமா, சரியா? இந்த பியூன் பதவிக்கு எப்படி 90களில் எப்படி எடுப்பார்கள் என்றால், இந்த பியூன் பதவி ஒன்று காலியாச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி 10th ஃபெயிலு தான் குவாலிஃபிகேஷன். அதுக்கு இன்றைக்கி 10th ஃபெயிலெலாம் கேண்டிடேட்ஸே இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் எல்லோரும் பட்டப்படிப்பு முடித்தவர்களாக இருக்கிறார்கள். 90களிலேயே இந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பக்கூடாதுன்னு கொள்கை அளவில் அரசுகள் முடிவெடுத்து விட்டன. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதை அவுட் சோர்ஸே பண்ணிட்டாங்க, ஓகேவா? இப்போது தமிழக அரசில் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் எப்படி நிரப்பப்படுகின்றன என்றால், அரசு ஊழியர்கள் இறந்து விட்டால் அவங்க வாரிசுகளுக்கு வேலை கொடுக்கணும் இல்லையா? 10th கூட பாஸ் பண்ணாத வாரிசுகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு கிளாஸ் 4 எம்ப்ளாயி இருக்காங்க, இல்லை துப்புரவு தொழிலாளிகள் இருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் யாராவது வாரிசுகள் இருந்தாங்கன்னா படிச்சுக்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்களே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன, ஓகேவா? இந்த நேரத்தில் நான் கடந்த வாரம் ஒரு செய்தி பார்த்தேன். 3000க்கும் அதிகமான அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்கள்லாம் நிரப்ப கோரி அரசு உத்தரவுன்னு சொல்லும்போது எனக்கு இந்த உத்தரவு ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. அதாவது எவ்வளோ இப்போ இன்றைக்கி வேக்கன்சின்னா 3/4 வேக்கன்சி. 1000 பணியிடங்கள் இருக்குன்னா அதில் ஒரு 700-800 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அதாவது கொள்கை முடிவே எடுத்துட்டாங்க, ஓஏ போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணக்கூடாதுன்னு. இந்த ஸ்டேஜில் எப்படி கவர்மெண்ட் வந்து இந்த ஓஏ போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணுறாங்கன்ட்டு, அதுவும் எப்படி ஃபில்அப் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நான் யோசித்து கொண்டிருந்த போது, எந்த வேகத்தில் இந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப உத்தரவு விட்டார்களோ அதே வேகத்தில் அந்த உத்தரவு வாபஸ் என்று அரசு முடிவெடுத்திருக்கிறது. அப்போது எங்கே இந்த குழப்பம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த நிர்வாகம் நடப்பது எப்படி நடக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு கோஆர்டினேட்டட் முடிவுன்றது இல்லை.
உங்களுக்கு 40 வருஷமாக கவர்மெண்ட்டில் ஓஏ ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் ரெக்ரூட் பண்ணணுன்ட்டு ஒரு முடிவை ஏன் எடுக்கணும்? இன்னொன்று, இருக்கிறவங்களுக்கே சம்பளம் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவசியமில்லாத பணியிடமான ஓஏ புது அப்பாயின்மெண்ட்டு போட்டு சம்பளம் கொடுக்குறது உங்களுக்கு எங்கேருந்து காசு இருக்குது? அப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கிளியரன்ஸ் வாங்காமல் தான் இந்த அப்பாயின்மெண்ட்டை போட்டிங்களா? ஸோ எந்த அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்பதே குழப்பமாக இருக்கிறது. இப்போ எதுக்காக வாபஸ் ஆகலான்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஃபஸ்ட்டு போட்டாங்கன்றதே தெரியல. வாபஸ் ஆனது கரெக்டான முடிவு. எதுக்கு போட்டாங்க, யாரை கேட்டு போட்டாங்க, ஃபினான்ஸ் கிளியரன்ஸ் எப்படி வந்துச்சு? சார், நேற்று நீல கடற்கரை அமைப்பது தொடர்பாக வந்து மீனவர்களிடையே வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு சார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சார். என்னதான் சார் அங்கே பிரச்சனை? என்னென்னா, இந்த நீல கடற்கரை தொடர்பாக இந்த பீச்சை அழகுபடுத்துகிற இந்த வேலை என்று சொல்லிவிட்டு இந்த நீல கடற்கரைனா சில கட்டுமானங்கள் செய்கிறார்கள். இந்த நீல கடற்கரைக்கு இன்னும் சில நிபந்தனைகள்லாம் இருக்க போல இருக்குது. ஸோ இந்த மீனவர் கூட்டமைப்பு, தென் சென்னை பஞ்சாயத்து கூட்டமைப்பு என்று மீனவர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து, பல கிராமங்கள், மீனவ கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து நேற்று ஒரு கிராம பஞ்சாயத்து ஒன்றை நடத்தி அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால், கடற்கரை எங்களுக்கு சொந்தமானது. எங்களுக்கு சொந்தமானதுன்னா எங்களோட வாழ்விடம். இங்கே தான் நாங்கள் வலையை காய போடுறோம், கருவாடு இங்கே தான் காய போடுறோம், இங்கே தான் நாங்கள் வாழறோம். ஆனால் நாங்கள் எங்களது வாழ்விடமான இந்த கடற்கரையை நீல கடற்கரையாவோ சேப்பு கடற்கரையாவோ மாற்றுவதற்கு முன்பாக நீங்கள் எங்களை கலந்தாலோசிக்க வேண்டாமா? நீங்கள் இந்த நீல கடற்கரையாக அறிவித்து இதுக்கு கட்டுமானத்தெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வலை எங்கே காய போடுறது, கருவாடு எங்கே காய போடுறது? ஸோ ஒரு வார்த்தை எங்களை கேட்காமல் நீங்கள் எப்படி இந்த நீல கடற்கரை திட்டங்களை கையெடுக்கிறீர்கள், முன்னெடுக்கிறீர்கள்? அதாவது நீல கடற்கரைனா டூரிஸ்ட் எல்லாம் வர அளவுக்கு அழகா வச்சுக்கிறாங்க. படுத்துறது. அப்போ கருவாடு எங்க காயப்பட விடுவாங்க, கட்டுமரத்தை எப்படி நிறுத்த விடுவாங்க? இது என்னன்னா, நீல கடற்கரைன்னு சொல்லி இதில் ஒரு அமௌண்ட்டை வெயிட்டாக போடலான்னு குமரகுருபுரன்னு சேகர்பாபும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டுட்டாங்க. போட்டுட்டு வேக வேகமாக இன்னொன்று, இப்போ நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் இந்த நீல கடற்கரை அவ்வளோ முக்கியமாக நாம் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம். இந்த மழைநீர் வடிகால் பணிகளில் ஏராளமான ஊழல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கொளத்தூர் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட மழைநீர் வடிகால் அரைகுறையாக கட்டியிருக்கிறார்கள் என்று அந்த பகுதி மக்கள் விமர்சனம் வைக்கிறார்கள். அது சார், அங்கே வந்து அந்த மழை நீர் வடிகால் இருக்குல்ல, அது இருக்குது சார். அது வந்து 8 கோடி கிட்ட ஏதோ ஒதுக்கியிருக்காங்க. அது கொண்டு சின்னதாக இருக்குல்ல, தண்ணி கொஞ்சம் நிறையா போகிறதுக்காண்டி கொஞ்சம் வசதி கட்டிட்டு போயிட்டாங்க. உள்ளுக்குள்ளே குப்பையாக கிடக்க எதுவுமே பண்ணலையா சார்? அதெல்லாம் என்னென்னா, அது வழியாக தண்ணீர் வந்து அந்த கால்வாயில் தண்ணீர் சீராக பாய்ந்தால் போய் வேகமாக தண்ணீர் சென்று கடலில் கலக்கும். அந்த கால்வாயை தூர்வாரும் பணி செய்யவில்லை, அதில் அடைத்திருக்கக்கூடிய குப்பைகளை எடுக்கவில்லை. என்னப்பா மழைநீர் வடிகால் கட்டிங்கன்னா, நிதிஷ் சொல்லும் மாதிரி சின்னதாக ஒரு கட்டு சோறு கட்டிட்டு அந்த கால்வாய் ஓரமாக கட்டிட்டு மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்து விட்டன என்று சொல்கிறார். இதற்காகத்தான் 24 மணி நேர டெண்டர். புரிகிறதா? அவசரமாக கட்டி முடிச்சுட்டு, ஏன்னா யார் இதெல்லாம் போய் ஆய்வு பண்ண போகிறா? நேற்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் மழைநீர் வடிகால் பணிகள், தூர்வாரும் பணிகள் எல்லாம் சரியாக நடக்கிறதா என்று சில இடங்களில் சென்று ஆய்வு செய்தார் என்று நாம் பார்த்தோம். அந்த மக்களும் இது சம்பந்தமான நிபுணர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், கோடை காலத்திலேயே இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து இந்த மேற்பார்வை செய்கிறாங்களே, இந்த பணி சரியாக நடந்திருக்கான்ட்டு, இது கோடை காலத்தில் நடக்க வேண்டும் என்கிறார்கள். மழை முடியுதா? நவம்பர் எண்டில் முடியுமா மழை? டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அக்டோபர் எண்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். மழை முடிகிறத சொல்கிறேன் நான். நவம்பரில் மழை முடிஞ்சிடும், நவம்பர் எண்டில் மழை முடிஞ்சிடும், நவம்பர் டிசம்பரில் பனிக்காலம் ஆரம்பிச்சிடும்ல. ஸோ டிசம்பரில் பனிக்காலம் இல்லையா? அன்னைக்கு நீங்கள் செஞ்சுட்டு கோடை காலத்தில் இதெல்லாம் மேற்பார்வை செய்யணுமா? மழை ஆரம்பிச்சிருச்சு, இப்போ போய் மழைநீர், இது வருஷம் இந்த மழைநீர் வடிகாலில் இந்த நேரத்தில் தான் இவங்க மேற்பார்வை செய்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எழுதி வச்சுங்க. நேற்று முன்தினமோ திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் தாங்கும் அளவுக்கு நாங்கள் மிகச்சிறப்பாக பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 3 நாள் முன்னாடி கூட நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்பு வரும் கடைசி மழைக்காலம் இது. இந்த முறையும் கடுமையான மழை பெய்ய இருக்கிறது. மக்கள் படும் அவதியை பார்த்து இதை அப்படியே மனதில் வைத்து திமுகவுக்கு எப்படி அடி விழப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். அதான் சார், பல இடங்களில் வந்துட்டு மழைநீர் வடிகால் அமைக்கிறோன்னு சொல்லிட்டு தோண்டி அப்படியே போட்டுறாங்களா? ஆமை வேகத்தில் நடக்குதா சார்? அது நடக்குது பல இடங்களில். இந்த மழைநீர் வடிகால் காரணமாக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி இன்றைக்கி ஊடகங்களில் வந்திருந்தது. இந்த மழைநீர் வடிகால் பணிகளும் சரியாக முடியவில்லை.
இந்த மழைக்காலத்துக்கு முன்பாக சாலை அமைக்கும் பணிகளும் சரியாக முடியவில்லை. இந்த மெயின் ரோடு இருக்குல்ல, பஸ்ஸெல்லாம் போகக்கூடிய வாகனம் இருக்குல்ல, அந்த ரோடை மட்டும் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்க போகக்கூடிய இந்த இன்னர் ரோட்ஸு பூரா எதையுமே போடாமல் சாலை பணிகள் முடியவே முடியாமல் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். மாநகராட்சி ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சாலையெல்லாம் போட்டு முடிக்கப்பட்டு பில்லு கிளைம் பண்ணியிருப்பாங்க. உனக்கு ரோடு போட்டு 2 வருஷம் ஆச்சுன்னா யாருக்கு தெரிய போகுது புது ரோட பழைய ரோடான்னு? அடிக்கிற கொள்ளைக்கு அளவே இல்லைப்பா. சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.